நான் 12 மணி நேரமாக அறைக்குள் பூட்டப்பட்டிருந்தேன். என் வாயில் ஒரு சொட்டு தண்ணீர் கூட போகவில்லை. வெயிலின் காரணமாக என் நிலைமை மிகவும் மோசமாக இருந்தது. அறையின் கதவு திறந்தபோது நான் சற்று வியப்படைந்தேன். என் பெயர் சுசீலா. எனக்கு 2 மகன்கள் இருந்தனர். இருவருக்கும் திருமணமாகிவிட்டது. அது மதிய நேரம். வெயில் மிக கொடூரமாக இருந்தது. சூரியன் நெருப்பை கக்கிக் கொண்டிருந்தது. விசிறியின் சத்தத்திற்கு நடுவே அமர்ந்து 2 மகன்களும் தங்களுக்குள் பேசிக் கொண்டிருந்தனர். அவர்களின் மனைவிகள் இருவரும் அவர்கள் அருகிலேயே நின்று கொண்டு கண்களாலேயே அவர்களுக்கு சைகை காட்டிக் கொண்டிருந்தனர். இளைய மகன் கூறினான், கடந்த 6 மாதங்களாக நான் தான் அம்மாவை வைத்து காப்பாற்றிக் கொண்டிருக்கிறேன். இப்போது போதும், இதற்கு மேல் என்னால் முடியாது. நான் சோர்ந்து போய்விட்டேன். அண்ணே, இப்போது உன் முறை. அதற்கு அவன் மூத்த மகன் கோபத்துடன் காலை உதைத்துக் கொண்டு கூறினான், நீ என்ன பேசுகிறாய்? எனக்கு 2 குழந்தைகள் இருக்கிறார்கள். என் மனைவியின் உடல்நிலையும் சரியாக இருப்பதில்லை. அவள் இவரை எப்படி கவனித்துக் கொள்வாள்? மேலும் நமக்கே ஏகப்பட்ட சொந்தச் செலவுகள் இருக்கின்றன. அம்மாவின் மருந்துச் செலவுகளை நான் எப்படி சுமப்பேன்? 2 மகன்களும் அம்மாவை டிரிட்டென்ஷன் செய்ய மறுத்துவிட்டனர். நான் அங்கே நின்று கொண்டு இருவரின் முகத்தையும் பார்த்து கொண்டிருந்தேன். முதலில் மூத்த மகனின் முகத்தை பார்த்தேன். அவன் பிறந்தபோது நான் முழு தெருவிற்கும் இனிப்பு வழங்கியிருந்தேன். பிறகு இளைய மகனின் முகத்தை பார்த்தேன். அவன் பிறந்தபோது நான் அளவற்ற மகிழ்ச்சியடைந்தேன். அவனை என் கண்ணின் மணி என்றுதான் அழைப்பேன். அவனுக்காக நான் இந்த உலகத்தின் எத்தனையோ நிந்தனைகளை கேட்டிருந்தேன். அங்கே நின்று கொண்டு நான் அந்த நாட்களை நினைத்துப் பார்த்து கொண்டிருந்தேன். நான் இளமையாக இருந்தபோது இந்த நாட்கள் இவ்வளவு கடினமாக இருக்கவில்லை. என் கணவர் இறந்தபோது இந்த இருவரும் எவ்வளவு சிறியவர்களாக இருந்தார்கள் என்றால் இவர்களுக்கு தங்கள் தந்தையின் முகம் கூட நினைவிருக்காது. நான் விதவையானேன். எனக்கு வேறு எந்த ஆதரவும் இருக்கவில்லை. சம்பாதிப்பதற்கும் யாரும் இல்லை. நான் ஒரு தனிப்பெண். என் 2 குழந்தைகளையும் நான் தான் வளர்க்க வேண்டியிருந்தது. நான் மக்களின் வீடுகளில் வேலை செய்தேன். குளிர்காலத்தில் குளிர்ந்த நீரில் மக்களின் வீட்டுப் பாத்திரங்களை கழுவினேன். இரவெல்லாம் விழித்திருந்து துணிகளை தையல் செய்தேன். ஆனாலும் நான் புன்னகைத்துக் கொண்டே இருப்பேன். ஏனென்றால் இந்த வேலைக்கு ஈடாக எனக்கு பணம் கிடைத்தது. அந்த பணத்தைக் கொண்டு என் குழந்தைகளுக்கு நான் உணவளிக்க முடிந்தது. பலமுறை வீட்டில் ஒருவேளைக்கு மட்டுமே உணவு இருக்கும். அப்போது நான் பட்டினியாக படுத்துக்கொண்டு குழந்தைகளுக்கு உணவளித்து விடுவேன். நான் என் இரத்தத்தையும் வியர்வையையும் சிந்தி சம்பாதித்த பணத்தில் அவர்களின் பள்ளிக் கட்டணங்களைச் செலுத்தினேன். அவர்களுக்கு நல்ல ஆடைகளை அணிவித்தேன். இதனால் அவர்கள் தங்கள் தந்தையின் குறையை உணரக்கூடாது என்று நினைத்தேன். இந்த குழந்தைகள்தான் என் முதுமையின் ஆதரவாக மாறுவார்கள் என்று நான் நினைத்தேன். ஆனால் ஐயோ, இன்று அந்த குழந்தைகள் வளர்ந்தவுடன் என்னை ஒரு சுமையாக கருதத் தொடங்கிவிட்டனர். 2 சகோதரர்களும் இன்னும் தங்களுக்குள் பேசிக் கொண்டிருந்தனர், இந்த தினசரி சண்டையை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று. என் இளைய மகன் கோபத்தில் முகம் சிவந்து கூறினான், அண்ணே, அம்மாவை நீயும் வைத்துக்கொள்ள தயாராக இல்லை, நானும் இல்லை. அதனால் நாம் இருவரும் ஒரு காரியம் செய்வோம். இவரை காரில் உட்கார வைத்து காட்டில் கொண்டு போய் விட்டுவிட்டு வந்துவிடுவோம். அங்கே ஏதேனும் நல்ல மனிதரிடம் இவர் கிடைத்தால் அவர் பார்த்துக்கொள்வார். அல்லது ஏதேனும் காட்டு விலங்குகள் தின்றுவிடும். நம்முடைய தொல்லையும் இவரிடமிருந்து நீங்கிவிடும். இதையெல்லாம் கேட்டு நான் முற்றிலும் அதிர்ச்சியடைந்தேன். என் காதுகளையே என்னால் நம்ப முடியவில்லை. எந்த மகன்களை நான் என் கைகளால் வளர்த்தேனோ, யாருக்காக என் முழு வாழ்க்கையையும் அர்ப்பணித்தேனோ, இன்று அவர்களே என்னைப் பற்றி இப்படி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நான் ஒரு மனிதனே இல்லை, ஒரு சுமை என்பதைப் போல. என் கண்களிலிருந்து கண்ணீர் தொடர்ந்து வழிந்து கொண்டிருந்தது. நான் கதவின் பின்னால் நின்று அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்தேன். ஆனால் என் வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட வரவில்லை. என் நெஞ்சிற்குள்ளிருந்து யாரோ இதயத்தை பிடுங்கி எரிந்தது போல் இருந்தது. என் 2 மகன்களும் வீட்டின் கதவருகே நின்று கொண்டு வீட்டிற்குள் யாருக்கும் தங்கள் பேச்சு கேட்கக்கூடாது என்பதற்காக மெதுவாக பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் ஒருவேளை இன்று எனக்கு எல்லாம் தெரியவர வேண்டும் என்று இறைவன் விரும்பியிருக்கிறான் போலும். மூத்த மகன் கூறிக்கொண்டிருந்தான், இனி இவரை வீட்டில் வைத்திருப்பது நம் வசப்படும் காரியம் இல்லை. எப்போதும் மருந்து, எப்போதும் கவனிப்பு, அதோடு மக்களின் பேச்சுகள் வேறு. இவரை எங்காவது விட்டுவிட்டு வந்தால் எல்லா பிரச்சினைகளும் தீர்ந்துவிடும். இளைய மகனும் அவனது பேச்சை ஆமோதித்து, அண்ணே, நீ சொல்வது சரிதான். ஏதேனும் ஒரு காட்டுப்பகுதிக்கு கொண்டு போய் விட்டுவிடுவோம். அங்கே யார் தேடி வரப்போகிறார்கள்? சில நாட்கள் அழுகையும் புலம்பலுமாக இருக்கும், அவ்வளவுதான் என்று கூறினான். பிறகு எல்லாம் அமைதியாகிவிடும். அவர்களின் பேச்சைக் கேட்டு என் காலடி மண் அழுவது போல் இருந்தது. நான் ஏதோ கனவு காண்பது போல் எனக்கு தோன்றியது. ஆனால் அது கனவல்ல, நிஜம். மிகவும் கசப்பான நிஜம். அங்கே அவர்களின் மனைவிகள் இருவரும் சற்று தொலைவில் நின்று கொண்டு இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அவர்களின் முகத்தில் ஒரு லேசான புன்னகை இருந்தது.
அவர்கள் எதுவும் பேசவில்லை. ஆனால் அவர்களின் முகங்களை பார்த்தாலே அவர்கள் இருவரும் இந்த விஷயங்களால் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்பது தெளிவாகத் தெரிந்தது. ஒருவேளை நான் வீட்டில் இருப்பது அவர்களுக்கும் பிடித்திருக்கவில்லை போலும். நான் நினைத்துக் கொண்டிருந்தேன், நிஜமாகவே நான் இவ்வளவு பெரிய தொல்லையாக மாறிவிட்டேனா என்று. அம்மா வயதாகிவிட்டால் அவளுக்கு என்று யாரும் சொந்தமாக இருக்க மாட்டார்களா? என் கண்களுக்கு முன்னால் என் குழந்தைகளின் சிறுவயது நினைவுகள் சுழலத் தொடங்கின. எப்படி நான் இரவு முழுதும் விழித்திருந்து அவர்களை கவனித்துக் கொண்டேன். அவர்களின் சிறிய காயத்திற்கு கூட என் இதயம் எப்படி நடுங்கியது. அவர்களுக்காக நான் எப்படி பட்டினியாக இருந்து உணவை சேமித்தேன். ஆனால் இன்று அதே குழந்தைகள் என்னை காட்டில் விட்டுவிட பேசுவார்களா? நான் அழுது கொண்டே சுவரின் ஆதரவோடு நின்றிருந்தேன். அப்போது திடீரென்று எதிரே இருந்த சாலையில் இருந்து ஒரு பெரிய கருப்பு நிற கார் வந்து மெதுவாக நின்றது. கார் மிகவும் விலைமதிப்பற்றதாகத் தெரிந்தது. அதன் கண்ணாடிகள் கருப்பாக இருந்தன. சில வினாடிகளுக்குப் பிறகு அதன் கதவு திறந்தது. அதிலிருந்து ஒரு மனிதன் வெளியே வந்தான். அவன் கருப்பு நிற சூட் அணிந்திருந்தான். கையில் பளபளக்கும் கடிகாரம் இருந்தது. அவனுடைய காலணிகளும் மிகவும் விலை உயர்ந்தவையாகத் தெரிந்தன. அவனுடைய முகம் கண்டிப்புடன் இருந்தது. ஆனால் அவனுடைய கண்களில் ஒரு விசித்திரமான மௌனம் இருந்தது. அவன் மெல்ல மெல்ல நடந்து என் மகன்களின் அருகே வந்தான். என் இரு மகன்களும் அவனை பார்த்ததும் அமைதியாகிவிட்டார்கள். ஒருவேளை இந்த மனிதன் யார் என்று அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை போலும். அந்த மனிதன் அவர்களிடம் சென்று அமைதியான குரலில் கூறினான், பொதுவாக மற்றவர்களின் வீட்டு விஷயங்களை கேட்பது நல்லதல்ல. ஆனால் நான் என் காரில் அமர்ந்திருந்தேன். நீண்ட நேரமாக உங்கள் இருவரின் பேச்சும் என் காதுகளில் விழுந்து கொண்டிருந்தது. முதலில் நான் கவனம் செலுத்தக்கூடாது என்றுதான் நினைத்தேன். ஆனால் பிறகு ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் இறைவன் என்னை இங்கே நிறுத்தியிருக்கிறான் என்று தோன்றியது. என் இரு மகன்களும் அவனை உற்று பார்க்கத் தொடங்கினர். மூத்த மகன் கூறினான், பாருங்கள், நீங்கள் உங்கள் வேலையைப் பாருங்கள். இது எங்கள் வீட்டு விஷயம். அந்த மனிதன் கோபப்படாமல் மிகவும் நிதானமாக, நான் உதவி செய்யத்தான் விரும்புகிறேன். நீங்கள் இருவரும் உங்கள் அம்மாவால் இவ்வளவு சிரமப்படுகிறீர்கள் என்றால் அவரை என்னிடம் கொடுத்து விடுங்கள். அதற்கு பதிலாக நான் உங்கள் இருவருக்கும் 20 லட்சம் ரூபாய் தருகிறேன் என்றான். அவனுடைய வார்த்தையை கேட்டவுடனேயே இரு மகன்களும் அப்படியே அதிர்ச்சியடைந்தனர். அவன் ஒருவேளை விளையாடுகிறானோ என்று அவர்களுக்குத் தோன்றியது. இளைய மகன் கோபத்துடன், பாருப்பா, எங்களிடம் விளையாடாதே, இங்கிருந்து கிளம்பிவிடு. உன்னுடைய எந்தவொரு விஷயத்திலும் எங்களுக்கு எந்த ஆர்வமும் இல்லை என்றான். ஆனால் அந்த மனிதன் முற்றிலும் அமைதியாக நின்றிருந்தான். அவன், நான் விளையாடவில்லை என்றான். பிறகு அவன் மெதுவாக திரும்பி தன் காரை நோக்கிச் சென்றான். சில வினாடிகளுக்குப் பிறகு அவன் திரும்பி வந்தான். அவனுடைய கையில் ஒரு பெரிய தோல் பை, லெதர் பேக் இருந்தது. அவன் பையை தரையில் வைத்து அதன் ஜிப்பை திறந்தான். பையின் உள்ளே பணக்கட்டுகள் நிரம்பியிருந்தன. என் இரு மகன்களின் கண்களும் விரிந்தன. அவர்களின் மனைவிகளும் இப்போது முன்னே வந்து பேராசையுடன் அந்த பையை பார்க்கத் தொடங்கினர். அந்த மனிதன் கூறினான், இது முழுமையாக 20 லட்சம் ரூபாய். நீங்கள் உங்கள் அம்மாவை என்னுடன் அனுப்பி வைத்தால் இந்த பணம் முழுவதும் உங்களுடையதாகிவிடும். சில கணங்களுக்கு அங்கே முற்றிலும் அமைதி நிலவியது. என் மகன்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அவர்களின் மனதில் பேராசையும் பயமும் ஒரு சேர ஓடிக்கொண்டிருப்பது போல இருந்தது. மூத்த மகன் மெதுவாக, ஆனால் நீங்கள் எங்கள் அம்மாவை அழைத்துக் கொண்டு போய் என்ன செய்வீர்கள் என்று கேட்டான். அந்த மனிதன் லேசாக புன்னகைத்து, அதைப் பற்றி நீங்கள் கவலைப்படத் தேவையில்லை. நான் அவருக்கு எந்த கெடுதலும் செய்ய மாட்டேன். அவரை என்னுடன் அழைத்துச் செல்ல மட்டுமே விரும்புகிறேன் என்றான். இளைய மகன் அதுவரை அந்த பணம் நிறைந்த பையையே பார்த்து கொண்டிருந்தான். அவனது மனைவி மெதுவாக அவனது காதில், இவ்வளவு பணம் நம் வாழ்க்கையில் நமக்கு எப்போதுமே கிடைக்காது. இந்த அம்மா எப்படியும் நமக்கு எந்த பயனும் இல்லை. அதனால் போகட்டும், விடுங்கள் என்று கூறினாள். அவளுடைய பேச்சைக் கேட்டு என் ஆன்மாவே நடுங்கிவிட்டது. நான் உயிரோடு இருக்கிறேனா அல்லது இறந்துவிட்டேனா என்றே எனக்கு புரியவில்லை. எந்த குழந்தைகளுக்காக என் முழு வாழ்க்கையையும் அர்ப்பணித்தேனோ, இன்று அவர்கள் பணத்திற்கு பதிலாக என்னை ஏதோ ஒரு அறிமுகமில்லாத மனிதனிடம் கொடுப்பதைப் பற்றி யோசித்துக் கொண்டிருந்தார்கள். என் கண்களிலிருந்து கண்ணீர் நின்றபாடில்லை. நான் நினைத்தாலும் வெளியே சென்று எதுவும் பேச முடியாமல் இருந்தேன். ஏனென்றால் என் இதயம் முற்றிலும் உடைந்து போயிருந்தது. அங்கே மூத்த மகன் சிறிது நேரம் யோசித்த பிறகு கூறினான், நாங்கள் சம்மதித்தால் நீங்கள் இப்பொழுதே பணத்தை கொடுத்து விடுவீர்களா? அந்த மனிதன் கூறினான், ஆம், இப்பொழுதே இந்த கணமே நான் இந்த பணத்தை உங்களுக்கு கொடுத்து விடுவேன். உங்கள் அம்மாவையும் என்னுடன் அழைத்துச் சென்று விடுவேன். அவனுடைய குரலில் ஒரு விசித்திரமான நம்பிக்கை இருந்தது.
ஆனால் அவனுடைய கண்களில் எவ்வளவு வேதனை இருந்ததென்றால் அதை பார்க்கும்போது அவனுக்குள்ளும் ஏதோ ஒரு பழைய வடு மறைந்திருப்பது போல் தோன்றியது. என் இரு மகன்களும் மீண்டும் தங்களுக்குள் மெதுவாகப் பேசத் தொடங்கினர். அவர்களின் மனைவிகள் மீண்டும் மீண்டும் அவர்களை சம்மதிக்கும்படி சைகை காட்டிக் கொண்டிருந்தனர். நான் தூரத்தில் நின்று கொண்டு இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தேன். என் சொந்த வீடே எனக்கு அந்நியமாகிவிட்டது போல் எனக்குத் தோன்றியது. பிறகு அந்த மனிதன் என்னை அவனுடன் அழைத்துச் சென்றான். என் இரு மகன்களும் அமைதியாக நின்று கொண்டிருந்தனர். அவர்களில் யாருமே என்னை நிறுத்த முயற்சி செய்யவில்லை. நான் ஒருமுறை அவர்களின் பக்கமாக பார்த்தேன். ஒருவேளை என் இதயத்தில் இப்பொழுதும் எங்கோ ஒரு மூலையில் அவர்கள் என்னை சத்தமிட்டு அழைப்பார்கள் என்ற நம்பிக்கை இருந்தது, அம்மா போகாதே என்று சொல்வார்கள் என்று. ஆனால் அப்படி எதுவும் நடக்கவில்லை. அவர்கள் இருவரும் அந்த பணம் நிறைந்த பையையே பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களின் மனைவிகளின் முகத்தில் மகிழ்ச்சி தெளிவாக தெரிந்தது. என் இதயம் அந்த நேரத்தில் முற்றிலும் உடைந்து போயிருந்தது. அந்த மனிதன் மெதுவாக என் அருகே வந்து, வாருங்கள் அம்மா என்றான். நான் சில கணங்கள் அங்கேயே நின்றிருந்தேன். பிறகு கனத்த அடிகளுடன் அவனுடன் நடந்து சென்றேன். அவன் காரின் கதவை திறந்து என்னை மிகவும் மரியாதையுடன் உள்ளே உட்கார வைத்தான். வண்டி மிகவும் பெரியதாகவும் விலை உயர்ந்ததாகவும் இருந்தது. உள்ளே அவ்வளவு தூய்மையாக இருந்ததால் என் பழைய ஆடைகளால் சீட் எங்கே அழுக்காகிவிடுமோ என்று எனக்கு பயமாக இருந்தது. நான் அமைதியாக ஒரு மூலையில் அமர்ந்து கொண்டேன். பிறகு வண்டி மெல்ல மெல்ல முன்னோக்கிச் செல்லத் தொடங்கியது. வண்டி எங்கள் வீட்டை விட்டு தூரமாக செல்லத் தொடங்கியதும் நான் ஒருமுறை பின்னால் திரும்பி என் வீட்டை பார்த்தேன். என் கண்களிலிருந்து கண்ணீர் தானாகவே வழிந்தோடியது. அது என் முழு வாழ்க்கையையும் கழித்த அதே வீடு. எங்கே என் குழந்தைகள் முதல் முறையாக நடக்க கற்றுக்கொண்டார்களோ, எங்கே அவர்களின் சிறுவயது சிரிப்பு எதிரொலித்ததோ, எங்கே என் கணவரின் நினைவுகள் இருந்தனவோ, இன்று அந்த வீட்டிலிருந்து நான் ஒரு சுமையைப் போல வெளியேற்றப்பட்டு கொண்டிருந்தேன். நான் ஜன்னல் வழியே வெளியே பார்த்து கொண்டே அழுது கொண்டிருந்தேன். வழிநெடுகிலும் என் மனதில் 1000 கேள்விகள் சுழன்று கொண்டிருந்தன. உண்மையில் இந்த மனிதன் யார்? அவன் என்னை ஏன் விலைக்கு வாங்கினான்? அவன் ஏன் இவ்வளவு பணம் கொடுத்தான்? அவன் நினைத்திருந்தால் என்னை எந்த பணமும் தராமலேயே அங்கிருந்து அழைத்துச் சென்றிருக்கலாம். நானே அவனுடன் வந்திருப்பேன். அப்படியிருந்தும் அவன் ஏன் இவ்வளவு பெரிய வியாபாரத்தை செய்தான்? சிறிது நேரத்திற்குப் பிறகு நான் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு அவனது பக்கமாக பார்த்தேன். அவன் அமைதியாக வண்டி ஓட்டிக் கொண்டிருந்தான். அவனது முகத்தில் ஒரு விசித்திரமான தீவிரம் இருந்தது. நான் மெதுவாக அவனிடம் கேட்டேன், மகனே, நீ யார்? நீ ஏன் எனக்காக இவ்வளவு பணம் கொடுத்தாய்? என் மகன்களிடமிருந்து என்னை ஏன் விலைக்கு வாங்கினாய்? நான் தான் இப்போது எந்த வேலைக்கும் லாயக்கற்றவளாகி விட்டேனே. என்னால் வீட்டு வேலையும் செய்ய முடியாது, யாருக்கும் உதவியும் செய்ய முடியாது. பிறகு ஏன் நீ இவ்வளவு பெரிய நஷ்ட வியாபாரத்தை செய்தாய்? என் குரல் நடுங்கிக் கொண்டிருந்தது. ஏனென்றால் எனக்கு நிஜமாகவே எதுவும் புரியவில்லை. அவன் சில வினாடிகள் அமைதியாக இருந்து சாலையை பார்த்தான். பிறகு அவனது முகத்தில் ஒரு லேசான புன்னகை வந்தது. அவன் கூறினான், அம்மா, நான் வாழ்க்கையில் என்றுமே நஷ்ட வியாபாரம் செய்ததில்லை, இன்றும் செய்யவில்லை. நான் உங்கள் மகன்களுக்கு 20 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கிறேன் என்றால் அவர்களிடம் இருந்து அதைவிட மிக அதிகமாக வசூலிப்பேன். நீங்கள் பொறுத்திருந்து மட்டும் பாருங்கள். அவனுடைய பேச்சைக் கேட்டு நான் இன்னும் அதிகமாக பயந்துவிட்டேன். அவன் என்ன சொல்ல வருகிறான் என்று எனக்கு புரியவில்லை. அவனது முகத்தில் அந்த நேரத்தில் ஒரு புன்னகை இருந்தது. அதை பார்த்து நான் பதற்றமடைந்தேன். பிறகு அவன் கூறினான், நீங்கள் கவலைப்படாதீர்கள், நான் உங்களுக்கு எந்த கெடுதலும் செய்ய மாட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கெல்லாம் புரிந்துவிடும். நான் அமைதியாகிவிட்டேன். ஆனால் என் மனதில் பயம் குறையவில்லை. வண்டி தொடர்ந்து முன்னேறிச் சென்றது. நகரத்தின் கூட்டம் பின்னால் விடுபட்டது. சிறிது நேரத்திற்குப் பிறகு வண்டி ஒரு மிகப் பெரிய மற்றும் ஆடம்பரமான வீட்டின் முன்னால் போய் நின்றது. இவ்வளவு பெரிய வீட்டை என் வாழ்க்கையிலேயே நான் முதல் முறையாக பார்த்தேன். உயரமான கேட், பெரிய தோட்டம், வெளியே பல வண்டிகள் நின்று கொண்டிருந்தன. யாரோ ஒரு பெரிய மனிதரின் வீடு போல அது தோன்றியது. வண்டி நின்ற உடனே ஒரு வேலைக்காரன் ஓடிவந்து கேட்டை திறந்தான். அந்த மனிதன் எனக்கு மெதுவாக ஆதரவு கொடுத்து வண்டியிலிருந்து கீழே இறக்கினான். நான் அப்போதும் பயந்திருந்தேன், ஆனால் அவனுடைய நடத்தையில் மரியாதை இருந்தது. அதனால்தான் நான் சத்தமில்லாமல் அவனுடன் உள்ளே சென்றேன். நாங்கள் வீட்டிற்குள் நுழைந்த உடனே நான் ஒரு விஷயத்தை உணர்ந்தேன். வெளியே என் மகன்களுக்கு முன்னால் அவனுடைய முகத்தில் இருந்த அந்த மென்மை திடீரென்று மறைந்துவிட்டது. இப்போது அவனுடைய முகம் மிகவும் கடுமையாக தோன்றியது. அவனுடைய கண்களில் கோபம் இருந்தது, ஏதோ ஒரு பழைய வலியை அடக்கி வைத்திருப்பது போல. நான் பயந்துவிட்டேன். உடனே அவனிடம் கேட்டேன், மகனே, உண்மையைச் சொல், நீ யார்?
என்னை ஏன் இங்கே அழைத்து வந்தாய்? அவன் என்னை நோக்கினான். பிறகு மெதுவாகச் சொன்னான், நிஜமாகவே உங்களுக்கு என்னை அடையாளம் தெரியவில்லையா? நான் அவனை உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை உற்றுப் பார்த்தேன். அவனுடைய முகத்தை கவனமாக பார்க்கத் தொடங்கினேன். ஆனால் என்னால் அவனை அடையாளம் காண முடியவில்லை. அவனுடைய முகம் எங்கோ பார்த்தது போலத் தோன்றியது. ஆனால் என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. நான் மெதுவாகச் சொன்னேன், இல்லை மகனே, எனக்கு உன்னை அடையாளம் தெரியவில்லை. சொல், நீ யார்? அவன் சில நொடிகள் என்னை பார்த்து கொண்டே இருந்தான். பிறகு அவனுடைய கண்கள் லேசாக கலங்கின. அவன் தாழ்ந்த குரலில் சொன்னான், என் பெயர் ராகுல், நான் விஜயகாந்தின் மகன். அவனுடைய வார்த்தையை கேட்டவுடனே என் காலடி நிலம் நழுவுவது போல இருந்தது. என் உடல் முழுவதும் நடுங்கத் தொடங்கியது. என் மூச்சு நின்று போவது போலானது. ஏனென்றால் இந்த பெயரைக் கேட்டவுடனே என் பழைய காயங்கள் திடீரென்று மீண்டும் என் முன்னால் வந்தன. என் கைகள் நடுங்கத் தொடங்கின. நான் அங்கிருந்த ஒரு நாற்காலியில் அமர்ந்தேன். என் கண்கள் அகலத் திறந்தே இருந்தன. நான் அவனையே பார்த்து கொண்டிருந்தேன். ஏனென்றால் இப்போது எனக்கு மெல்ல மெல்ல அவனுடைய முகம் அடையாளம் தெரியத் தொடங்கியது. அந்த கண்கள் அப்படியே அவனுடைய தந்தையைப் போலவே இருந்தன. அதே கோபம், அதே வலி, அதே முகம். என் உதடுகள் நடுங்கின. நான் பயந்து கொண்டே சொன்னேன், விஜயகாந்தின் மகனா? ஆனால் நீ அப்போது மிகச் சிறியவனாக இருந்தாயே. ராகுலின் கண்களில் இப்போது கண்ணீர் இருந்தது. ஆனால் அவனுடைய முகத்தில் வலியால் நிறைந்த புன்னகை இருந்தது. அவன் சொன்னான், ஆமாம், நான் சிறியவனாகத்தான் இருந்தேன். ஆனால் எல்லாவற்றையும் மறந்துவிடும் அளவுக்கு சிறியவன் இல்லை. எனக்கு இன்றும் எல்லாம் நினைவிருக்கிறது. எப்படி ஒரு நாள் என் தந்தை வீட்டிலிருந்து சென்றார். பிறகு ஒருபோதும் திரும்பி வரவே இல்லை. எனக்கு இன்றும் நினைவிருக்கிறது. எப்படி என் தாய் இரவு முழுவதும் அழுது கொண்டே இருப்பாள். யாரோ எங்கள் வீட்டை அழித்துவிட்டார்கள் என்று கூறி மயங்கி விழுவாள். நான் அவனையே பார்த்து கொண்டிருந்தேன். என் இதயத் துடிப்பு மிகவும் வேகமாக இருந்தது. ஏனென்றால் பல வருடங்களாக நான் மறந்திருந்த கடந்த காலத்தின் அந்த உண்மை இன்று மீண்டும் என் முன்னால் நின்று கொண்டிருக்கிறது என்பதை இப்போது நான் உணர்ந்தேன். ஒருவேளை இதனால்தான் அவன் என்னை இங்கே அழைத்து வந்திருக்கிறான். நான் இன்னும் அங்கே அமர்ந்து நடுங்கிக் கொண்டிருந்தேன். என் மனதில் பழைய நினைவுகள் ஓடிக்கொண்டிருந்தன. அப்போது திடீரென்று பின்னால் இருந்து ஒரு பெண்ணின் குரல் கேட்டது. ராகுல் மகனே, என்னாச்சு? இவர்களை ஏன் உள்ளே அழைத்து வந்தாய்? அவளுடைய குரலைக் கேட்டு நான் மெதுவாகத் திரும்பிப் பார்த்தேன். அவளை பார்த்தவுடனே என் இதயம் பலமாகத் துடிக்கத் தொடங்கியது. ஏனென்றால் அவள் வேறு யாருமல்ல, விஜயகாந்தின் மனைவிதான். முதலில் என்னால் அவளை அடையாளம் காண முடியவில்லை. ஏனென்றால் இப்போது அவளுடைய கூந்தலில் நரை விழுந்திருந்தது. முகத்தில் வயதான ரேகைகள் இருந்தன. ஆனால் சில நொடிகள் கழித்து நான் அவளை அடையாளம் கண்டு கொண்டேன். ஒருவேளை அவளும் என்னை அடையாளம் கண்டு கொண்டாள். அவள் என்னை பார்த்தவுடனே அப்படியே நின்றுவிட்டாள். அவளுடைய முகத்தின் நிறம் மாறியது. அவளுடைய கண்கள் கோபத்தாலும் வலியாலும் நிறைந்தன. அவள் சில நொடிகள் என்னை உற்று பார்த்து கொண்டே இருந்தாள். பிறகு நடுங்கும் குரலில், நீ எப்படி இங்கே? என்றாள். அவளுடைய குரலைக் கேட்டதும் என் பயம் மேலும் அதிகரித்தது. நான் நாற்காலியிலிருந்து எழுந்திருக்க முயன்றேன். ஆனால் என் கால்கள் நடுங்கின. ராகுல் தன் தாயின் அருகில் சென்று நின்று கொண்டான். பிறகு அவர்கள் இருவரும் என் முன்னால் வந்து நின்றார்கள். அந்த நேரத்தில் அவர்களின் முகங்களில் அவ்வளவு வலியும் கோபமும் இருந்தது. என்னால் அவர்களின் கண்களை நேராக பார்க்கக்கூட முடியவில்லை. ராகுலின் தாய் அழுது கொண்டே, சொல், என் கணவர் எங்கே? என் விஜயகாந்த் எங்கே போனார்? இத்தனை வருடங்கள் ஆகிவிட்டன. இன்றுவரை அவரைப் பற்றி எந்த தகவலும் இல்லை. அன்று அவர் கடைசியாக உன் கணவருடன்தான் இருந்தார் என்றாள். அவளுடைய குரலைக் கேட்டதும் என் இதயம் பதறியது. ஏனெனில் நான் இத்தனை வருடங்களாக எனக்குள் புதைத்து வாழ்ந்து வந்த அந்த பழைய ரகசியம் இன்று மீண்டும் என் முன்னால் வந்து நின்றிருந்தது. நான் உடனே பயத்துடன், பாரு சகோதரி, எனக்கு நிஜமாகவே எதுவும் தெரியாது. என் கணவர் என்னிடம் எதையும் சொல்லவில்லை என்றேன். ஆனால் ராகுல் கோபத்துடன் என்னை நோக்கி நகர்ந்து சத்தமாக, பொய் சொல்லாதீர்கள். எனக்கு எல்லாம் தெரியும். என் தந்தை கடைசியாக உங்கள் கணவருடன்தான் பயிர்களை விற்க நகரத்திற்குச் சென்றார். கிராமத்து மக்கள் அவர்கள் ஒன்றாகச் செல்வதை பார்த்திருக்கிறார்கள். ஆனால் உங்கள் கணவர் மட்டும்தான் திரும்பி வந்தார். என் தந்தை ஒருபோதும் திரும்பி வரவில்லை. அதற்குப் பிறகு உங்கள் கணவரும் இதைப்பற்றி யாரிடமும் எதுவும் சொல்லவில்லை என்றான். அவனுடைய குரலில் இருந்த வலி என் இதயத்தை நடுங்கச் செய்தது. அவன் தொடர்ந்து, உங்களுக்கு எல்லாமே தெரியும் என்பது எனக்கு நன்றாகத் தெரியும். வழியில் என் தந்தைக்கு என்ன ஆனது? அவர் எங்கே மாயமானார்? அவர் உயிரோடு இருக்கிறாரா இல்லையா என்ற உண்மையை உங்கள் கணவர் கண்டிப்பாக உங்களிடம் சொல்லியிருப்பார். எனக்கு உண்மை மட்டும்தான் தெரிய வேண்டும் என்றான்.
அவனுடைய தாயும் அழுதுகொண்டே, நாங்கள் இத்தனை வருடங்கள் காத்திருந்தோம். ஒவ்வொரு கதவையும் தட்டினோம், எல்லா இடங்களிலும் தேடினோம், ஆனால் எங்களுக்கு எதுவும் கிடைக்கவில்லை. நீங்கள் எங்கள் குடும்பத்தையே அழித்து விட்டீர்கள் என்றாள். அவர்களின் வார்த்தைகளைக் கேட்டு என் கண்களிலிருந்து கண்ணீர் வழியத் தொடங்கியது. ஏனெனில் உண்மை என்னவென்றால் நானும் இத்தனை வருடங்களாக அந்த பழைய பயத்துடன்தான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஆனாலும் நான் நடுங்கும் குரலில், இல்லை மகனே, நான் உண்மையைத்தான் சொல்கிறேன். எனக்கு எதுவும் தெரியாது. அவர் என்னிடம் எதையும் சொல்லவில்லை. எனக்கு எதுவும் தெரியாது என்றேன். ராகுலின் முகம் கோபத்தால் சிவந்தது. அவன் சத்தமாக, நீங்கள் உண்மையை சொல்லவில்லை என்றால் உங்களால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாத தண்டனையை உங்களுக்குத் தருவேன். இத்தனை வருடங்களாக என் தாய் ஒவ்வொரு இரவும் அழுது கொண்டிருக்கிறாள். நான் சிறுவயதிலிருந்தே என் தந்தைக்காக காத்திருக்கிறேன். இப்போது அன்று உங்கள் கணவர் அவருடன்தான் இருந்தார் என்று தெரிந்த பிறகு உண்மையை அறியாமல் நான் விடமாட்டேன் என்றான். நான் பயத்தால் நடுங்கத் தொடங்கினேன். ஆனாலும் மீண்டும் அதையே சொன்னேன். மகனே, நான் உண்மையைத்தான் சொல்கிறேன். எனக்கு எதுவும் தெரியாது. திடீரென்று அவன் என் கையை பலமாக பிடித்துக் கொண்டான். அவனுடைய பிடி எவ்வளவு இறுக்கமாக இருந்தது என்றால் எனக்கு வலிக்கத் தொடங்கியது. நான் பயந்து போய் அவனிடமிருந்து கையை விடுவிக்க முயன்றேன். ஆனால் அவன் என்னை இழுத்துக்கொண்டு வீட்டின் பின்புறத்தை நோக்கிச் செல்லத் தொடங்கினான். அவனுடைய தாயும் அவனுக்குப் பின்னால் வந்து கொண்டிருந்தாள். நான் தொடர்ந்து, மகனே, என்னை விட்டுவிடு, நான் எதுவும் செய்யவில்லை என்று கத்திக் கொண்டிருந்தேன். ஆனால் அந்த நேரத்தில் அவன் எதையும் கேட்கும் நிலையில் இல்லை. அவன் என்னை ஒரு இருட்டறைக்கு முன்னால் அழைத்துச் சென்று கதவை திறந்து என்னை உள்ளே தள்ளிவிட்டான். நான் தடுமாறி தரையில் விழுந்தேன். நான் எழுவதற்குள் அவன் வெளியிலிருந்து கதவை பூட்டிவிட்டான். நான் சத்தமாக கத்தத் தொடங்கினேன், கதவைத் திறங்கள், என்னை வெளியே விடுங்கள். நான் எதுவும் செய்யவில்லை. ஆனால் வெளியில் முழுமையான அமைதி மட்டுமே நிலவியது. எந்த பதிலும் வரவில்லை. அறை மிகவும் சிறியதாகவும் இருட்டாகவும் இருந்தது. அங்கே காற்றுக்கூட வரவில்லை. வெப்பத்தினால் என் மூச்சு முட்டுவது போல் இருந்தது. நான் மீண்டும் மீண்டும் கதவை தட்டிக்கொண்டே இருந்தேன். ஆனால் யாரும் வரவில்லை. மெதுவாக என் உடல் ஒத்துழைக்க மறுத்தது. தாகத்தினால் என் தொண்டை எரிந்தது. நான் அழுதுகொண்டே தரையில் அமர்ந்து, யாராவது என்னை இங்கிருந்து வெளியேற்ற வேண்டுமென்று இறைவனிடம் பிரார்த்தனை செய்யத் தொடங்கினேன். காலம் மெதுவாக கடந்து சென்றது. எத்தனை மணி நேரம் கடந்துவிட்டது என்றே எனக்கு புரியவில்லை. அந்த இருட்டறையில் நான் இறந்து விடுவேன் என்று எனக்கு தோன்றியது. வெப்பம் மற்றும் தாகத்தினால் என் நிலைமை மிகவும் மோசமடைந்திருந்தது. என் உதடுகள் காய்ந்து போயிருந்தன. கண்களுக்கு முன்னால் இருள் சூழத் தொடங்கியது. நான் மீண்டும் மீண்டும் என் மகன்களை நினைத்துப் பார்த்து, ஒருவேளை அவர்கள் என்னை வீட்டை விட்டு வெளியேற்றாமல் இருந்திருந்தால் இன்று நான் இந்த நிலையில் இருந்திருக்க மாட்டேன் என்று யோசித்துக் கொண்டிருந்தேன். மெதுவாக என் பலம் குறையத் தொடங்கியது. இறுதியாக நான் மயக்கமடைந்து தரையில் விழுந்தேன். எவ்வளவு நேரம் கழித்து என்று தெரியவில்லை. திடீரென்று கதவு திறக்கும் சத்தம் கேட்டது. லேசான வெளிச்சம் அறையின் உள்ளே வந்தது. என் கண்கள் சிரமப்பட்டுத் திறந்தன. நான் பாதி மயக்க நிலையில் இருந்தேன். அப்போது எனக்கு முன்னால் அதே தாயும் மகனும் நிற்பதைக் கண்டேன். ராகுலின் தாயின் முகத்தில் இப்போது கோபத்தை விட பயம் அதிகமாக இருந்தது. என் நிலைமை இவ்வளவு மோசமாகும் என்று ஒருவேளை அவர்கள் நினைத்து பார்த்திருக்க மாட்டார்கள். ராகுல் விரைவாக என் அருகில் அமர்ந்தான். அவன் எனக்கு ஆதரவு கொடுத்து தூக்கி பதற்றமான குரலில், அம்மா, கண்களைத் திறங்கள் என்றான். பிறகு அவன் விரைவாக தண்ணீர் பாட்டிலை எடுத்து என் உதடுகளில் வைத்தான். நான் நடுங்கிக் கொண்டே தண்ணீர் குடித்தேன். அந்த நேரத்தில் என் உயிர் திரும்பி வருவது போல் இருந்தது. ராகுலின் தாயும் என் அருகில் அமர்ந்து, சகோதரி, எங்களை மன்னித்துவிடு. நாங்கள் உண்மை அறிய மட்டுமே விரும்பினோம். ஆனால் உனக்கு இந்த நிலை ஏற்படும் என்று நாங்கள் நினைக்கவில்லை என்றாள். நான் தண்ணீர் குடித்துக்கொண்டே அவர்களை பார்த்தேன். ஏனென்றால் அந்த நேரத்தில் எனக்குள் பயமும் இருந்தது, வலியும் இருந்தது. எங்கோ ஒரு இடத்தில் இத்தனை வருடங்களாக புதைந்து கிடந்த அந்த உண்மை இனி அதிக நேரம் மறையாது என்ற உணர்வும் இருந்தது. பிறகு நான் மெதுவாக என்னை தேற்றிக் கொண்டேன். ராகுலும் அவனது தாயும் எனக்கு முன்னால் அமர்ந்திருந்தனர். அவர்களின் கண்களில் கோபமும் இருந்தது, வலியும் இருந்தது, உண்மையை அறியும் துடிப்பும் இருந்தது. என் கைகள் இன்னும் நடுங்கிக் கொண்டிருந்தன. நான் தொடர்ந்து அழுது கொண்டே இருந்தேன். ஏனென்றால் இத்தனை ஆண்டுகளாக என் நெஞ்சிற்குள் புதைந்து கிடந்த ஒரு விஷயத்தை இன்றுதான் முதல் முறையாக ஒருவரிடம் கூறிக்கொண்டிருந்தேன். நான் நடுங்கும் குரலில் கூறத் தொடங்கினேன், மகனே, இது இன்றிலிருந்து சுமார் 30 வருடங்களுக்கு முந்தைய விஷயம். அந்த நேரத்தில் எங்கள் குடும்பங்களுக்கு இடையே மிக நல்ல உறவு இருந்தது.
உன் தந்தை விஜயகாந்தும் என் கணவர் சஞ்சயும் மிக நெருங்கிய நண்பர்களாக இருந்தனர். இல்லை, இல்லை. நண்பர்களை விட மேலானவர்களாக இருந்தனர். இருவரும் ஒருவரையொருவர் சகோதரர் என்று அழைத்துக் கொண்டனர். கிராமம் முழுவதிலும் அவர்களின் நட்பிற்கு உதாரணம் கூறப்பட்டது. உண்மையான நட்பை பார்க்க வேண்டுமென்றால் விஜயகாந்தையும் சஞ்சயையும் பாருங்கள் என்று மக்கள் கூறுவார்கள். இருவரும் ஒன்றாக வயலில் வேலை செய்வார்கள். ஒன்றாக பயிர் வளர்ப்பார்கள். ஒன்றாகவே நகரத்திற்குச் சென்று விற்றுவிட்டு வருவார்கள். ஒருவரின் வீட்டில் மகிழ்ச்சி என்றால் மற்றவர் அதைவிட அதிகமாக மகிழ்வார். ஒருவரின் வீட்டில் துக்கம் வந்தால் மற்றவர்தான் முதலில் அவனுடன் வந்து நிற்பார். நானும் உன் தாயும் கூட மிக நன்றாகப் பழகினோம். நாங்கள் அனைவரும் ஒரு குடும்பத்தைப் போல வாழ்ந்தோம். அந்த நேரத்தில் வாழ்க்கை மிக நன்றாகச் சென்று கொண்டிருந்த தீ. ஆனால் மனிதனின் ஒரு தவறு எல்லாவற்றையும் முடிவுக்கு கொண்டு வந்துவிடும் என்று கூறுவார்களே, அந்த தவறுதான் அன்று நடந்தது. நான் கண்ணீரை துடைத்துவிட்டு மீண்டும் கூறத் தொடங்கினேன். அன்று மிக பலத்த மழை பெய்து கொண்டிருந்தது. வானத்தில் கருமேகங்கள் சூழ்ந்திருந்தன. மின்னல் வெட்டிக் கொண்டிருந்தது. கிராமமே கிட்டத்தட்ட ஆள் நடமாட்டமில்லாமல் இருந்தது. ஏனென்றால் அனைவரும் தத்தமது வீடுகளில் இருந்தனர். சஞ்சய் வயலை பார்க்கச் சென்றிருந்தார். நான் வீட்டில் தனியாக இருந்தேன். அப்போது திடீரென்று கதவு பலமாக தட்டப்பட்டது. நான் சென்று கதவு திறந்தபோது முன்னால் விஜயகாந்த் நின்று கொண்டிருந்தார். நான் அவரை பார்த்ததும் அதிர்ச்சியடைந்தேன். ஏனென்றால் அவருடைய நிலைமை சரியாகத் தெரியவில்லை. அவருடைய கண்கள் சிவந்திருந்தன. அவரால் சரியாக நிற்கக்கூட முடியவில்லை. அவருடைய உடலிலிருந்து மதுபானத்தின் மிகக் கடுமையான துர்நாற்றம் வீசிக்கொண்டிருந்தது. நான் அவரிடம், அண்ணா, இந்த நேரத்தில் சஞ்சய் வீட்டில் இல்லை. நீங்கள் பிறகு வாருங்கள் என்றேன். ஆனால் அவர் உள்ளே வரத் தொடங்கி, அண்ணி, வெளியே பலத்த மழை பெய்கிறது. நான் சிறிது நேரம் தங்கிச் செல்கிறேன் என்றார். நான் அவரை உள்ளே வர அனுமதித்தேன். ஏனென்றால் அதுவரை நான் அவரை எங்கள் குடும்பத்தின் ஒரு பகுதியாகவே கருதியிருந்தேன். அவர் உள்ளே வந்து அமர்ந்தார். ஆனால் சிறிது நேரத்திலேயே அவருடைய நடத்தைகள் விசித்திரமாக மாறுவதை நான் உணர்ந்தேன். அவர் என்னை தொடர்ந்து பார்த்து கொண்டே இருந்தார். அவருடைய கண்கள் எப்போதும் இருப்பது போல் இல்லை. எனக்கு இப்போது பயம் வரத் தொடங்கியது. நான் அவரிடம், அண்ணா, நீங்கள் உட்காருங்கள், நான் தண்ணீர் கொண்டு வருகிறேன் என்று கூறினேன். ஆனால் நான் திரும்பிய உடனே அவர் என் கையை பிடித்துக்கொண்டார். நான் பயந்து போனேன். நான் கையை விடுவிக்க மிகவும் முயற்சி செய்து, என்ன செய்கிறீர்கள் நீங்கள்? என்னை விடுங்கள். நீங்கள் உங்கள் சுயநினைவில் இல்லை. நீங்கள் இங்கிருந்து போங்கள் என்று கூறினேன். ஆனால் அவர் என் பேச்சைக் கேட்கும் நிலையில் இல்லை. ஒருவேளை அவர் மிகவும் அதிகமாக குடித்திருந்திருக்கலாம், அல்லது யாராவது வேண்டும் என்றே அவருக்கு அந்த அளவுக்கு குடிக்க கொடுத்திருக்கலாம். அதனால் அவர் தன் மீதான கட்டுப்பாட்டை இழந்திருந்தார். அவர் தொடர்ந்து எனக்கு அருகில் வரத் தொடங்கினார். நான் மிகவும் பயந்து போனேன். நான் அவரை தள்ளினேன். ஆனால் அவர் மீண்டும் என்னை நோக்கி வந்தார். என் ஆடைகளை கிழிக்கத் தொடங்கினார். நான் சத்தமாக அழத் தொடங்கினேன். அவரை தள்ளியிருக்குமாறு சொல்லிக்கொண்டே இருந்தேன். ஆனால் அவர் எதையும் கேட்கவில்லை. அந்த நேரத்தில் எனக்கு என்ன செய்வது என்றே புரியவில்லை. அப்போதுதான் என் பார்வை அருகில் கிடந்த ஒரு கனமான தடியின் மீது விழுந்தது. நான் பயத்திலும் பதற்றத்திலும் அந்த தடியை எடுத்து என் முழு பலத்தோடு அவருடைய தலையில் அடித்தேன். அடிபட்ட உடனே அவர் அங்கேயே தரையில் விழுந்து மயக்கமடைந்தார். அந்த நேரத்தில் என் உடல் முழுவதும் நடுங்கிக் கொண்டிருந்தது. நான் அந்த அளவுக்கு மோசமாக பயந்திருந்ததால் என் கை கால்கள் மரத்துப் போயின. என் ஆடைகள் கிழிந்திருந்தன. தலைமுடி கலைந்திருந்தது. நான் அறையின் ஒரு மூலையில் அமர்ந்து சத்தமாக அழத் தொடங்கினேன். எல்லாம் முடிந்துவிட்டது என்று எனக்கு தோன்றியது. சிறிது நேரத்திற்குப் பிறகு விஜயகாந்திற்கு சுயநினைவு வந்தது. அவர் மெதுவாக கண்களைத் திறந்தார். என்ன நடந்தது என்று அவருக்கு புரிந்தவுடனே அவருடைய முகத்தின் நிறம் மாறியது. முகம் வெளுத்துப் போனது. அவமானம் காரணமாக அவரால் என்னை நிமிர்ந்து கூட பார்க்க முடியவில்லை. அவர் தள்ளாடிக்கொண்டே எழுந்து எதுவும் சொல்லாமல் அங்கிருந்து ஓடிவிட்டார். நான் இன்னும் அதே மூலையில் அமர்ந்து அழுது கொண்டிருந்தேன். அப்போது சிறிது நேரம் கழித்து சஞ்சய் வீட்டிற்கு திரும்பினார். அவர் என்னை இந்த நிலையில் பார்த்தவுடனே பதற்றமடைந்து ஓடி வந்து என்னிடம் வந்தார். அவர், என்ன நடந்தது? நீ ஏன் இந்த நிலையில் இருக்கிறாய்? நீ ஏன் அழுகிறாய்? என்று கேட்டார். நான் நடுங்கிக் கொண்டே அவரிடம், அவருக்கு பின்னால் விஜயகாந்த் எப்படி வீட்டிற்கு வந்தார் என்றும், அவர் என்னிடம் தவறாக நடக்க எப்படி முயற்சி செய்தார் என்றும் அனைத்தையும் கூறினேன். நான் பயந்து போய் அவருடைய தலையில் தடியால் அடித்தேன் என்றும் அவர் மயங்கி விழுந்துவிட்டார் என்றும் அவரிடம் கூறினேன். பிறகு சுயநினைவு வந்ததும் அவர் ஓடிவிட்டார் என்றும் கூறினேன். என் வார்த்தைகளைக் கேட்டு முதலில் சஞ்சய் முற்றிலும் அமைதியாகிவிட்டார். பிறகு திடீரென்று கோபமாக, இல்லை, இது பொய்.
விஜயகாந்த் அப்படி ஒருபோதும் செய்ய மாட்டான். அவன் என் சகோதரன். நீ அவன் மீது இவ்வளவு பெரிய பழியை எப்படி சுமத்த முடியும்? உனக்கு வெட்கமாக இருக்க வேண்டும் என்று கூறினார். அவருடைய வார்த்தைகளைக் கேட்டு என் இதயம் உடைந்து போனது. நான் அழுது கொண்டே, நான் ஏன் பொய் சொல்லப் போகிறேன்? என் நிலையைப் பாருங்கள். என் ஆடைகளை பாருங்கள். உங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றால் போய் அவருடைய தலையில் இருக்கும் காயத்தைப் பாருங்கள். என்னை தற்காத்துக் கொள்ளவே நான் அவரை தடியால் அடித்தேன். அப்போதுதான் அவர் நிறுத்தினார் என்று கூறினேன். நான் இவ்வளவு சொன்னதும் சஞ்சய் முற்றிலும் அமைதியாகிவிட்டார். அவருடைய முகத்தில் கோபமும் இருந்தது, துக்கமும் இருந்தது. உள்ளுக்குள் அவர் உடைந்து போய்க் கொண்டிருந்தார். ஏனென்றால் தன் சிறந்த நண்பன் எப்படி இப்படிச் செய்ய முடியும் என்பதை அவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை. என் பேச்சைக் கேட்ட பிறகு அறையில் நேரம் அப்படியே நின்றுவிட்டது போன்ற ஒரு நிசப்தம் நிலவியது. ராகுலின் அம்மா தொடர்ந்து அழுது கொண்டே இருந்தார். அவருடைய கைகள் நடுங்கிக் கொண்டிருந்தன. அவர் மீண்டும் மீண்டும் தன் வாயின் மீது கையை வைத்து தன்னை தேற்றிக்கொள்ள முயற்சி செய்து கொண்டிருந்தார். ராகுல் முற்றிலும் ஒரு கல்லைப் போல அமர்ந்திருந்தான். அவனுடைய கண்கள் என்னை நோக்கி இருந்தன. ஆனால் அவன் என்னை பார்ப்பதே இல்லை என்பது போல் தோன்றியது. அவனுடைய மனம் வேறு எங்கோ சென்றுவிட்டது. ஒருவேளை அவன் தன் தந்தையைப் பற்றி நினைத்துக் கொண்டிருக்கலாம். சிறுவயது முதற்கொண்டே அவன் தேடி அலைந்த அந்த தந்தையைப் பற்றி. யாருடைய நினைவாக அவனுடைய தாய் தன் வாழ்நாள் முழுவதையும் கண்ணீரில் கழித்தாரோ, இன்று திடீரென்று அவனுக்கு தன் தந்தைக்கு என்ன நேர்ந்தது என்பது தெரிய வந்திருக்கிறது. நானும் தொடர்ந்து அழுது கொண்டே இருந்தேன். ஏனென்றால் இத்தனை ஆண்டுகளாக என் நெஞ்சிற்குள் புதைந்து கிடந்த அந்த ரகசியம் இன்று வெளியே வந்திருந்தது. நான் நடுங்கும் குரலில் மீண்டும் கூறத் தொடங்கினேன். மகனே, உன் தந்தை மிகவும் நல்ல மனிதர். அவர் கெட்ட எண்ணம் கொண்டவர் அல்ல. அன்று மதுபானம் அவரை ஒரு மிகப்பெரிய தவறை செய்ய வைத்துவிட்டது. தான் செய்ததைக் குறித்து அவர் மிகவும் வருந்தினார். அந்த சம்பவத்திற்குப் பிறகு அவர் பலமுறை சஞ்சயிடம் மன்னிப்பு கேட்க வந்தார். அவர் கைகளைக் கூப்பி, சகோதரா, என்னால் ஒரு மிகப்பெரிய தவறு நடந்துவிட்டது. அன்று எனக்கு என்ன நேர்ந்தது என்றே எனக்கு புரியவில்லை. என்னால் அவமானத்தால் உன் கண்களை நிமிர்ந்து கூட பார்க்க முடியவில்லை. ஆனால் நான் உள்ளத்தால் கெட்ட மனிதன் அல்ல என்று கூறுவார். சஞ்சய் வெளியில் அமைதியாக இருந்தாலும் உள்ளுக்குள் உடைந்து போயிருந்தார். ஏனென்றால் எந்த மனிதனை அவர் தன் சகோதரனாக கருதினாரோ அவரே அவருடைய உலகத்தையே உலுக்கியிருந்தார். அவர் என்னை பார்த்து அழுவார், ஆனால் யாரிடமும் எதுவும் சொல்ல மாட்டார். கிராம மக்களுக்கும் திடீரென்று இரு நண்பர்களுக்கும் இடையே ஏன் இவ்வளவு தூரம் வந்தது என்று புரிந்து கொள்ள முடியவில்லை. இதற்கு முன்பு எப்போதும் ஒன்றாகவே காணப்பட்டவர்கள் இப்போது ஒருவரையொருவர் நேருக்கு நேர் பார்ப்பதை தவிர்க்கத் தொடங்கினர். ஆனால் யாருக்கும் உண்மை தெரிந்திருக்கவில்லை. காலம் கடந்து சென்றது. ஆனால் சஞ்சயின் மனதில் இருந்த கோபம் குறையவில்லை. அவர் இரவுகளில் தூங்காமல் விழித்துக் கொண்டிருப்பார். சில நேரங்களில் திடீரென்று எழுந்து வெளியே சென்று அமர்வார். நள்ளிரவு வரை வானத்தையே பார்த்து கொண்டிருப்பார். பலமுறை நான் அவரிடம் நடந்ததை மறந்துவிடுமாறு கூறினேன். ஆனால் அவரால் மறக்க முடியவில்லை. தன் நம்பிக்கை நசுக்கப்பட்டுவிட்டது என்றே அவர் எப்போதும் உணர்ந்தார். இந்த எண்ணமே மெதுவாக அவருக்குள் விஷமாக மாறத் தொடங்கியது. பிறகு எல்லாவற்றையும் முடிவுக்கு கொண்டு வந்த அந்த பாழாய்ப்போன நாள் வந்தது. அன்று காலை எப்போதும் போல இருவரும் ஒன்றாக தானியங்களை எடுத்துக்கொண்டு நகரத்திற்குச் செல்லவிருந்தனர். கிராம மக்கள் அவர்களை வழக்கம்போல் ஒன்றாக கிளம்புவதை பார்த்து கொண்டிருந்தனர். இதுவே அவர்களின் இறுதிப் பயணமாக இருக்கும் என்று யாருக்கு தெரிந்திருக்கப் போகிறது? காலை சூரியன் உதித்தவுடனே இருவரும் லாரியில் தானிய மூட்டைகளை நிரப்பினர். வானிலை மிகவும் வெப்பமாக இருந்தது. ஆனால் வேலை அவசியமானது. எனவே இருவரும் புறப்பட்டனர். உன் தந்தை லாரியை ஓட்டிக் கொண்டிருந்தார். சஞ்சய் அவருக்கு அருகில் அமர்ந்திருந்தார். ஆரம்பத்தில் இருவரும் அமைதியாக இருந்தனர். சாலை நீளமாக இருந்தது. வெயிலும் மெதுவாக தீவிரமடைந்து கொண்டே இருந்தது. வழியில் சில நேரங்களில் இருவரும் கொஞ்சம் பேசிக்கொள்ளவும் செய்தனர். ஆனால் முன்பிருந்த அந்த சிரிப்பு இப்போது இல்லை. சஞ்சய் தன்னிடம் இருந்து தூரமாகிவிட்டார் என்பதை உன் தந்தை உணர்ந்திருக்கலாம். ஆனால் அவர் ஒவ்வொரு முறையும் சூழ்நிலையை சரிசெய்ய முயற்சி செய்தார். அவர், சகோதரா, எல்லாவற்றையும் மறந்துவிடு. என்னால் தவறு நடந்துவிட்டது என்று கூறுவார். ஆனால் சஞ்சய் அப்படியே அமைதியாக இருந்துவிடுவார். அன்றும் லாரி அந்த ஆள் நடமாட்டமில்லாத சாலையில் முன்னோக்கி சென்று கொண்டிருந்தது. சாலையிலிருந்து வெப்பக்காற்று வீசும் அளவுக்கு வெயில் கடுமையாக இருந்தது. பல மணி நேரம் பயணம் செய்த பிறகு இருவரும் மிகவும் சோர்வடைந்திருந்தனர். அப்போது சஞ்சய் மெதுவாக, சகோதரா, நான் மிகவும் சோர்வாக இருக்கிறேன். எங்காவது சிறிது நேரம் நிறுத்தலாம். தண்ணீர் குடித்துவிட்டு பிறகு முன்னோக்கிச் செல்லலாம் என்றார்.
உன் தந்தை இன்னும் கொஞ்ச தூரம்தான் இருக்கிறது. நகரத்தை அடைந்ததும் ஓய்வெடுத்துக் கொள்ளலாம் என்று கூறினார். ஆனால் சஞ்சய் மீண்டும் இல்லை, தலை மிகவும் கனமாக இருக்கிறது. சிறிது நேரம் எங்காவது மரத்தின் நிழலில் அமரலாம் என்றார். அப்போது உன் தந்தை அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டார். அவர் சாலையோரமாக லாரியை நிறுத்தினார். அங்கே ஒரு பெரிய பழைய மரம் இருந்தது. அதன் நிழலில் சற்று குளிர்ச்சி இருந்தது. இருவரும் கீழே இறங்கினர். உன் தந்தை அருகில் வைக்கப்பட்டிருந்த தண்ணீர் பாட்டிலை எடுத்துச் சிறிதளவு தண்ணீர் குடித்தார். பிறகு சிரித்துக்கொண்டே, பார் சகோதரா, நமக்கு வயதாகிவிட்டது. இப்போது முன்பிருந்த பலம் இல்லை என்றார். ஆனால் சஞ்சய் எந்த பதிலும் கூறவில்லை. அவர் அமைதியாக மரத்தினடியில் அமர்ந்துவிட்டார். உன் தந்தை அங்கேயே அருகில் தரையில் படுத்துக்கொண்டார். வெப்பம் மற்றும் சோர்வு காரணமாக அவருடைய கண்கள் மூடத் தொடங்கின. சிறிது நேரம் அங்கே காற்றின் சத்தம் மட்டுமே இருந்தது. ஆனால் சஞ்சய்க்குள் ஒரு புயல் வீசிக்கொண்டிருந்தது. அவர் மீண்டும் மீண்டும் அந்த இரவை நினைத்து பார்த்து கொண்டிருந்தார். அவர் என்னை அந்த நிலையில் பார்த்த அந்த இரவை. அவருக்கு என் கண்ணீர் நினைவுக்கு வந்து கொண்டிருந்தது. என் கிழிந்த ஆடைகள் நினைவுக்கு வந்து கொண்டிருந்தன. அவருடைய இதயம் உள்ளுக்குள் எரிந்து கொண்டிருந்தது. ஒருவேளை அவரை மன்னித்துவிட வேண்டும் என்று அவர் தனக்குத்தானே சமாதானம் செய்ய முயன்றும் பார்த்தார். ஆனால் அப்போது திடீரென்று உன் தந்தை ஒருபுறமாக சரிந்து படுத்தார். அவருடைய தலை பின்னால் இருந்த மரத்தின் தண்டு மீது மோதியது. தலையில் ஏற்கனவே ஏற்பட்டிருந்த காயம் மீண்டும் திறந்து கொண்டது. அங்கிருந்து லேசாக இரத்தம் வரத் தொடங்கியது. சஞ்சயின் பார்வை அந்த காயத்தின் மீது விழுந்தவுடனே அவர் ஸ்தம்பித்துப் போனார். ஏனென்றால் நான் அவரிடம் கூறியிருந்த அதே காயம்தான் அது. அந்த நொடியில் நான் பொய் சொல்லவில்லை என்று அவர் முழுமையாக நம்பினார். அவருக்குள் எஞ்சியிருந்த நம்பிக்கையும் அதே நொடியில் உடைந்து போனது. தான் சகோதரனாக கருதிய மனிதன் தன் நம்பிக்கையை நசுக்கிவிட்டதாக அவர் உணர்ந்தார். அதே நொடியில் அவருடைய கோபம் அவருடைய சுயநினைவை விட அதிகமாகிவிட்டது. அவர் மெதுவாக எழுந்தார். அவருடைய கண்கள் சிவந்திருந்தன. மூச்சு வேகமாக ஓடிக்கொண்டிருந்தது. அவர் தன்னை தடுத்து நிறுத்த விரும்பினார். ஆனால் அவருடைய மூளை இப்போது வேலை செய்யவில்லை. அவர் அருகில் கிடந்த ஒரு கனமான கல்லை எடுத்துக்கொண்டார். உன் தந்தை அந்த நேரத்தில் பாதி தூக்கத்தில் இருந்தார். அடுத்த சில வினாடிகளில் என்ன நடக்கப் போகிறது என்ற எண்ணம் கூட அவருக்கு இருந்திருக்காது. சஞ்சய் நடுங்கிக் கொண்டே அவருக்கு அருகில் சென்று கோபத்துடன், நீ என் நம்பிக்கையை கொன்றுவிட்டாய் விஜயகாந்த் என்று கூறினார். ஆனால் அவர் என்ன கூறுகிறார் என்பதை உன் தந்தை முழுமையாக புரிந்து கொள்வதற்கு முன்பே சஞ்சய் கோபத்தில் கண்மூடித்தனமாக அந்த கனமான கல்லை நேரடியாக அவருடைய முகத்தில் அடித்தார். அந்த அடி மிகவும் பலமாக இருந்ததால் உன் தந்தை பலமாக துடித்து அங்கேயே விழுந்தார். அவருடைய வாய் மற்றும் தலையிலிருந்து இரத்தம் வழியத் தொடங்கியது. அவர் எழ முயன்றார். ஆனால் அவருக்கு வாய்ப்பே கிடைக்கவில்லை. சில நொடிகளிலேயே அவருடைய உடல் முற்றிலும் அமைதியானது. அந்த நொடியில் உலகமே ஸ்தம்பித்து நின்றது போல் இருந்தது. சஞ்சயின் கையில் இருந்து கல் கீழே விழுந்தது. தான் என்ன செய்துவிட்டோம் என்பதை அவர் உணர்ந்தார். அவர் பயந்து போய் பின்வாங்கினார். அவருடைய கைகள் நடுங்கின. அவர் மீண்டும் மீண்டும் விஜயகாந்தை தூக்க முயன்றார். அழுது கொண்டே, சகோதரா, எழுந்துவிடு, என்னால் தவறு நடந்துவிட்டது என்று கூறத் தொடங்கினார். ஆனால் இப்போது மிகவும் தாமதமாகிவிட்டது. உன் தந்தை இறந்துவிட்டார். அந்த ஆள் நடமாட்டமில்லாத சாலையில் காற்று மட்டுமே வீசிக்கொண்டிருந்தது. சஞ்சயின் அழுகை சத்தம் மட்டுமே எதிரொலித்துக் கொண்டிருந்தது. அவர் அங்கேயே அமர்ந்து விம்மி விம்மி அழத் தொடங்கினார். இப்போது என்ன செய்வது என்று அவருக்கு புரியவில்லை. அவர் கிராமத்திற்குச் சென்று உண்மையைச் சொல்லியிருந்தால் மக்கள் அவரை கொலையாளி என்று சொல்லியிருப்பார்கள். அவருடைய குடும்பம் அழிந்திருக்கும். பயத்திலும் பதற்றத்திலும் அவர் மற்றொரு பெரிய தவறை செய்தார். அவர் சுற்றிலும் பார்த்தார். அங்கே தூரம் வரை யாரும் இருக்கவில்லை. பிறகு அவர் தன் கைகளாலேயே மண்ணைத் தோண்டத் தொடங்கினார். அவர் தொடர்ந்து அழுது கொண்டே இருந்தார். மேலும், சகோதரா, என்னை மன்னித்துவிடு. என்னால் இது என்ன ஆகிவிட்டது? நான் கோபத்தில் எல்லாவற்றையும் முடித்துவிட்டேன் என்று கூறிக்கொண்டே இருந்தார். நீண்ட நேரத்திற்குப் பிறகு அவர் அங்கேயே சாலையோரமாக உன் தந்தையின் உடலை புதைத்தார். பிறகு யாருக்கும் எந்த சந்தேகமும் வராதவாறு மண்ணை சமப்படுத்தினார். அந்த நேரத்தில் அவருடைய உடல் முழுவதும் மண்ணும் இரத்தமுமாக நிறைந்திருந்தது. இரவு ஆகும் வரை அவர் அங்கேயே அமர்ந்திருந்தார். வீட்டிற்கு எப்படி போவது என்று அவருக்கு புரியவே இல்லை என்பது போல. பிறகு நடு இரவில் அவர் தனியாக லாரியை எடுத்துக்கொண்டு கிராமத்திற்கு திரும்பினார். அவர் வீட்டிற்கு வந்தபோது அவருடைய நிலையை பார்த்து நான் பயந்துவிட்டேன். அவருடைய ஆடைகளில் மண் படிந்திருந்தது. முகம் வெளுத்துப் போயிருந்தது. கண்கள் வீங்கியிருந்தன. நான் விஜயகாந்த் எங்கே என்று கேட்டேன். ஆனால் அவர் எதுவும் பேசவில்லை. அமைதியாக உட்கார்ந்து கொண்டார். இரவு முழுவதும் நடுங்கிக் கொண்டே இருந்தார்.
அடுத்த நாள் கிராமத்தில் விஜயகாந்தை தேடும் செய்தி பரவியது. எல்லோரும் அங்குமிங்கும் தேடத் தொடங்கினர். உன்னுடைய தாய் ஒவ்வொரு கதவிற்கும் சென்றார். ஒவ்வொரு பாதையிலும் தேடினார். ஆனால் அவருக்கு எதுவும் கிடைக்கவில்லை. அன்று முதல் சஞ்சய் ஒருபோதும் பழையபடி இருக்கவில்லை. அவர் ஒவ்வொரு கணமும் பயத்துடனேயே வாழத் தொடங்கினார். இரவுகளில் அலறிக்கொண்டு விழித்தெழுவார். பலமுறை தூக்கத்தில் விஜயகாந்தின் பெயரைச் சொல்லி அழத் தொடங்குவார். அவருடைய உடல் மெல்ல மெல்ல பலவீனமடைந்தது. ஏனென்றால் அவர் தன் பாவத்தின் சுமையின் கீழ் அமுங்கிப் போயிருந்தார். மகனே, உண்மை இதுதான். உன்னுடைய தந்தையை எந்த ஒரு எதிரியும் கொல்லவில்லை. மாறாக கோபத்தில் உடைந்து போன அவருடைய சொந்த நண்பனே கொன்றுவிட்டான். பின்னர் இரண்டாவது இரவும் வந்தது. அந்த இரவு எங்கள் வாழ்க்கையின் மிக கொடூரமான பாரமான இரவுகளில் ஒன்றாகும். வீட்டிற்குள் எப்படிப்பட்ட ஒரு அமைதி நிலவியது என்றால், இந்த வீட்டிலிருந்து எல்லா மகிழ்ச்சியும் நிரந்தரமாக போய்விட்டது போல இருந்தது. வெளியில் லேசான காற்று வீசிக்கொண்டிருந்தது. எப்போதாவது நாய்கள் குரைக்கும் சத்தம் கேட்டது. ஆனால் எங்கள் வீட்டிற்குள் ஒரு மனிதனின் உடைந்த மூச்சுக்காற்றும் அடக்கி வைக்கப்பட்ட அழுகுரலும் மட்டுமே எதிரொலித்துக் கொண்டிருந்தது. அந்த மனிதன் என் கணவர் சஞ்சய்தான். அவர் அறையின் ஒரு மூலையில் தரையில் அமர்ந்திருந்தார். அவருடைய இரு கைகளும் நடுங்கிக் கொண்டிருந்தன. முகம் முற்றிலும் வாடிப்போயிருந்தது. கண்கள் சிவந்திருந்தன. சில மணி நேரங்களிலேயே அவர் பல ஆண்டுகள் வயதானவர் போல தோன்றினார். அன்றிலிருந்து அவர் சரியாக சாப்பிடவில்லை. யாரிடமும் பேசவில்லை. சும்மா அமைதியாக உட்கார்ந்திருப்பார். சில சமயம் திடீரென்று அழத் தொடங்குவார். நானும் உள்ளுக்குள் உடைந்திருந்தேன். இருந்தாலும் என்னை கட்டுப்படுத்திக் கொள்ள முயன்றேன். ஏனென்றால் நானும் உடைந்து போயிருந்தால் ஒருவேளை அவர் தன்னைத்தானே அழித்துக் கொண்டிருப்பார். நான் மீண்டும் மீண்டும் அவருக்கு அருகில் சென்று அமர்வேன். அவருடைய தோளை பிடித்துக்கொண்டு உங்களை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள், நடக்க வேண்டியது நடந்துவிட்டது என்று கூறுவேன். ஆனால் அவர் என் பக்கம் கூட பார்க்க மாட்டார். வெறுமையான கண்களுடன் எதிரே பார்த்து கொண்டிருப்பார். அவருடைய ஆன்மா இறந்துவிட்டது போல. நெடுநேரம் அவர் முற்றிலும் அமைதியாக அமர்ந்திருந்தார். பின்னர் திடீரென்று அவர் தன் தலையை நிமிர்த்தி பதற்றத்துடன் என்னை நோக்கினார். அவருடைய கண்களில் பயம் தெளிவாகத் தெரிந்தது. அவர் அவசரமாக, அந்த பைலாரியில் இருக்கிறது என்றார். அவர் எந்த பையைப் பற்றி பேசுகிறார் என்று என்னால் ஒரு கணம் புரிந்து கொள்ள முடியவில்லை. பின்னர் எனக்கு நினைவுக்கு வந்தது. விஜயகாந்த் கடைசியாக வீட்டிலிருந்து புறப்பட்டபோது அவருடைய கையில் ஒரு பழைய தோல்பை இருந்தது. சஞ்சய் வேகமாக எழுந்தார். அவருடைய கால்கள் நடுங்கின. நானும் அவருக்கு பின்னால் வெளியே சென்றேன். இரவு மிகவும் ஆழமாகியிருந்தது. வானத்தில் மேகங்கள் சூழ்ந்திருந்தன. நாலாபுறமும் இருள் பரவியிருந்தது. வீட்டிற்கு பின்னால் லாரி நின்றிருந்தது. அதே லாரிதான். அதில் அமர்ந்துதான் அவர்கள் இருவரும் நகரத்திற்கு சென்றார்கள். மேலும் அதிலிருந்து சஞ்சய் மட்டுமே தனியாக திரும்பியிருந்தார். சஞ்சய் மெதுவாக லாரியின் அருகில் சென்றார். அந்த லாரியின் உள்ளே அவருடைய பாவம் இன்னும் அவருக்காக காத்திருக்கிறது என்று அவர் பயப்படுவது போல இருந்தது. அவர் நடுங்கும் கைகளால் லாரியின் கதவை திறந்து உள்ளே பார்க்கத் தொடங்கினார். பின்னர் இருக்கைக்கு அடியிலிருந்து அந்த பழைய தோல்பையை எடுத்தார். அந்த பை மண்ணும் தூசியும் நிறைந்து காணப்பட்டது. அதை பார்த்ததும் என் இதயத் துடிப்பு அதிகமானது. ஏனென்றால் அதில் என்ன இருக்கிறது என்று தெரியவில்லை. நாங்கள் இருவரும் வேகமாக அறைக்குள் வந்தோம். சஞ்சய் கதவை மூடிவிட்டு பையை தன் முன்னால் வைத்துக்கொண்டு சில நொடிகள் அதை பார்த்து கொண்டே இருந்தார். அதை திறக்கும் தைரியமே இல்லாதது போல. பின்னர் அவர் நடுங்கும் கைகளால் அதன் ஜிப்பை திறந்தார். பையின் உள்ளே சில ரூபாய் நோட்டுகள் வைக்கப்பட்டிருந்தன. சில நிலப்பத்திரங்கள் இருந்தன. எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு கடிதம் வைக்கப்பட்டிருந்தது. சஞ்சய் அந்த கடிதத்தை எடுத்த உடனே அவருடைய கைகள் இன்னும் அதிகமாக நடுங்கத் தொடங்கின. அவர் நீண்ட நேரம் அதை உற்று பார்த்து கொண்டிருந்தார். பிறகு மெதுவாக அதை திறந்தார். அவர் படிக்கத் தொடங்கியபோது அவருடைய குரல் நடுங்கிக் கொண்டிருந்தது. அதில் எழுதப்பட்டிருந்தது, சஞ்சய் பாய், என்னை மன்னித்துவிடு. என்னால் மிகப்பெரிய தவறு நடந்துவிட்டது. நான் செய்த செயலுக்காக மிகவும் வெட்கப்படுகிறேன். என் மீதே எனக்கு வெறுப்பு உண்டாகிறது. நான் உன் நம்பிக்கையை உடைத்துவிட்டேன் என்பது எனக்கு தெரியும். அநேகமாக நீ என்னை ஒருபோதும் மன்னிக்க மாட்டாய். ஆனாலும் கைகளைக் கூப்பி உன்னிடம் மன்னிப்பு கேட்கிறேன். இன்று நாம் இருவரும் கடைசி முறையாக ஒன்றாக பயணம் செய்கிறோம். அதனால்தான் நான் இந்த கடிதத்தை விட்டுச் செல்கிறேன். இவை என் வயல் மற்றும் நிலங்களின் அனைத்து ஆவணங்கள் மற்றும் இது நான் வாழ்நாள் முழுவதும் கடினமாக உழைத்து சம்பாதித்த சில பணம். நான் இதையெல்லாம் உனக்கே கொடுத்து விடுகிறேன். நான் என் மனைவியையும் மகனையும் கூட்டிக் கொண்டு இந்த கிராமத்தை விட்டு வெளியேறிவிடுவேன். உனக்கு என் முகம் கூட தெரியாத அளவுக்கு நான் மிக தூரத்திற்குச் சென்று விடுவேன். நான் உன் வாழ்க்கையிலிருந்து எப்போதும் என்றென்றைக்குமாக விலகிச் சென்று விடுவேன். முடிந்தால் என்னை மன்னித்து விடு சகோதரா.
என் தவறை ஒரு சுமையாகத் தாங்கிக் கொண்டு என்னால் வாழ முடியவில்லை. ஆனால் நான் நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறேன். நான் ஏற்கனவே செய்துவிட்டதை என்னால் மாற்ற முடியாது. இன்றைய இந்த பயணம் ஒருவேளை நமது கடைசி பயணமாக இருக்கலாம். கடிதத்தை படிக்க படிக்க சஞ்சயின் குரல் உடைந்தது. அவருடைய கண்களிலிருந்து கண்ணீர் தொடர்ந்து சொரிந்து கொண்டிருந்தது. அவர் கையிலிருந்த அந்த கடிதம் கீழே விழுந்தது. அவர் அங்கேயே தரையில் அமர்ந்து சத்தமாக அழத் தொடங்கினார். அவர் தனது இரு கைகளையும் தலையில் வைத்துக்கொண்டு மீண்டும் மீண்டும் இதையே சொல்லிக் கொண்டிருந்தார். நான் என்ன செய்துவிட்டேன்? நான் என் சொந்த சகோதரனையே கொன்றுவிட்டேன். அவன் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு போகத்தான் இருந்தான். அவன் என்னை விட்டு தூரப் போயிருப்பான். ஆனால் நான் கோபத்தில் எல்லாவற்றையும் முடித்துவிட்டேன். அவர் அழுவதைப் பார்த்து என் இதயமே வெடிப்பது போல் இருந்தது. ஏனென்றால் விஜயகாந்த் உண்மையிலேயே தன் தவறை நினைத்து வருந்தினார் என்பதை முதல் முறையாக நானும் உணர்ந்தேன். அவர் பழிவாங்க வரவில்லை. அவர் எல்லாவற்றையும் விட்டுவிட்டுச் செல்லத்தான் வந்திருந்தார். அவர் தன் நண்பனை இழக்க விரும்பவில்லை. ஆனால் அந்த ஒரு நொடி கோபம் எல்லாவற்றையும் அழித்துவிட்டது. சஞ்சய் அழுதுகொண்டே கூறினார், நான் அந்த நேரத்தில் கல்லை எடுக்காமல் இருந்திருந்தால் இன்று அவன் உயிரோடு இருந்திருப்பான். அவனுடைய மகன் அவனது தந்தையோடு இருந்திருப்பான். அவனுடைய மனைவி தனிமையில் தவித்திருக்க மாட்டாள். நான் ஒரு முழு குடும்பத்தையே அழித்துவிட்டேன். அவர் மீண்டும் மீண்டும் தனது முகத்தில் அரைந்து கொண்டு தன்னைத்தானே சபித்துக் கொண்டார். நான் அவரை பிடித்து அமைதிப்படுத்த முயன்றேன். ஆனால் அவர் தன் சுயநினைவை இழந்தது போல் இருந்தார். சில நேரங்களில் சுவரில் தலையை முட்டிக்கொள்வார். சில நேரங்களில் தரையில் அமர்ந்து விஜயகாந்தின் பெயரைச் சொல்லி, சகோதரா, என்னை மன்னித்துவிடு, என்னால் மிகப்பெரிய பாவம் நடந்துவிட்டது என்பார். அன்று இரவு நாங்கள் ஒரு நொடி கூட கண் மூடவில்லை. சஞ்சய் மீண்டும் மீண்டும் அந்த கடிதத்தை படித்தார். ஒவ்வொரு முறையும் முன்பை விட அதிகமாக உடைந்து போனார். சில நேரங்களில் அந்த ஆவணங்களை நெஞ்சோடு அணைத்து கொண்டு அழுவார். சில நேரங்களில் நான் அன்று நகரத்திற்கு போகாமல் இருந்திருக்கலாம் என்பார். நான் கோபப்படாமல் இருந்திருக்கலாம் என்பார். எல்லாம் பழையபடி ஆகியிருக்கலாம் என்பார். ஆனால் இப்போது எதையும் மாற்றுவது சாத்தியமில்லை. விடியத் தொடங்கியது. வெளியில் பறவைகளின் சத்தம் கேட்கத் தொடங்கியது. ஆனால் எங்கள் வீட்டிற்குள் இருள் அப்படியேதான் இருந்தது. அந்த இரவுக்குப் பிறகு என் கணவர் ஒருபோதும் முன்போல் இருக்கவில்லை. அவருடைய முகத்தின் புன்னகை என்றென்றைக்குமாக மறைந்துவிட்டது. அவர் முன்பு மிகவும் மகிழ்ச்சியான மனிதராக இருந்தார். கிராமம் முழுவதும் அவருக்கும் விஜயகாந்திற்கும் இருந்த நட்பிற்கு உதாரணம் சொல்லப்பட்டது. ஆனால் இப்போது அவர் அமைதியாக இருக்கத் தொடங்கினார். பல மணி நேரம் தனியாகவே அமர்ந்திருப்பார். இரவில் திடீரென்று எழுந்து அழத் தொடங்குவார். ஒரு நாள் உண்மை எல்லோருக்கும் முன்னால் தெரிந்துவிடுமோ என்று அவர் எப்போதும் பயந்து கொண்டிருந்தார். அவர் எப்போதும் பதற்றமாகவே இருந்தார். யாராவது கதவை பலமாகத் தட்டினால் அவர் பயந்து நடுங்குவார். யாராவது விஜயகாந்தின் பெயரைச் சொன்னால் அவருடைய முகம் வெளுத்துப் போய்விடும். அவர் மெல்ல மெல்ல உள்ளுக்குள் அழிந்து கொண்டிருந்தார். இதையெல்லாம் பார்த்து நானும் ஒவ்வொரு நாளும் உடைந்து கொண்டிருந்தேன். ஆனால் எல்லாவற்றையும் விட அதிகமாக நான் அந்த சிறு குழந்தைக்காகத்தான் பயந்தேன். அவன் அப்போது மிகவும் சிறியவன். அவனுடைய தந்தைக்கு என்ன நடந்தது என்று கூட அவனுக்கு தெரிந்திருக்கவில்லை. அந்த குழந்தை ஒவ்வொரு நாளும் தன் தந்தையின் வருகைக்காக காத்திருந்திருப்பான். அவனது தாய் ஒவ்வொரு நாளும் கண்ணீர் வடித்திருப்பாள். இதை நினைத்து பார்க்கும்போதெல்லாம் என் ஆன்மாவே நடுங்கிப் போகும். ஆனால் இப்போது மிகவும் தாமதமாகிவிட்டது. ஏனென்றால் கோபம் பல உயிர்களை அழித்துவிட்டது. அன்று இரவு அந்த கடிதம் எங்கள் வீட்டில் கிடந்தது. அது ஒவ்வொரு கணமும் எங்கள் குற்றத்தை எங்களுக்கு நினைவூட்டிக் கொண்டே இருந்தது. நான் என் கணவருக்கு மிகவும் எடுத்துச் சொன்னேன். நான் அவருக்கு அருகில் அமர்ந்து அவருடைய கையை பிடித்துக்கொண்டு மெதுவாக அவரிடம் பேசிக் கொண்டிருந்தேன். ஏனென்றால் அவர் உள்ளுக்குள் முற்றிலும் உடைந்து போயிருந்தார். அவருடைய கண்களில் இருந்த வலி தெளிவாகத் தெரிந்தது. தன் சொந்த சகோதரர்கள் சில நிலங்களுக்காகவும் பணத்திற்காகவும் தன்னை கொல்ல முயன்றார்கள் என்றும், இந்த பேராசைதான் முழு குடும்பத்தையும் உடைத்துவிட்டது என்றும் அவர் மீண்டும் மீண்டும் நினைத்துக் கொண்டிருந்தார். நான் அவரிடம் மீண்டும் மீண்டும், இப்போது உங்களை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள். கடந்த கால விஷயங்களை நினைத்து உங்களை நீங்களே வருத்திக் கொள்ளாதீர்கள். இப்போது வருத்தப்படுவதால் எந்த பயனும் இல்லை. எது நடக்க வேண்டுமோ அது நடந்துவிட்டது. நம்மிடம் நம் குடும்பம் இருக்கிறது. நம் குழந்தைகள் இருக்கிறார்கள். இதுவே நம்முடைய மிகப்பெரிய சொத்து என்று கூறிக்கொண்டிருந்தேன். அவர் அமைதியாக நான் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தார். பிறகு அவர் ஒரு பெருமூச்சு விட்டு, ஒருவேளை நீ சொல்வது சரியாக இருக்கலாம். எனக்கு இனி இந்த விஷயங்களில் எந்த அக்கறையும் இல்லை. எனக்கு இந்த நிலங்களிலோ அல்லது இந்த பணத்திலோ எந்த மகிழ்ச்சியும் இல்லை.
ஏனென்றால் இந்த விஷயங்களின் காரணமாக சொந்த சகோதரர்களே உயிருக்கு எதிரியாக மாறினால் அத்தகைய சொத்து எந்த பயனும் இல்லாதது என்றார். அவருடைய வார்த்தைகளைக் கேட்டு என் இதயம் கனத்தது. ஏனென்றால் அவர் இந்த அளவிற்கு உடைந்து போயிருப்பதை நான் முதல் முறையாகப் பார்த்தேன். அவர் நீண்ட நேரம் அமைதியாக அமர்ந்திருந்தார். பிறகு திடீரென்று அவர் அந்த நிலங்களையும் பணத்தையும் இனி ஒருபோதும் பயன்படுத்தப் போவதில்லை என்று முடிவு செய்தார். அவர் என்னிடம், இந்த விஷயங்கள் நம் வீட்டின் மகிழ்ச்சியை கெடுப்பதை நான் விரும்பவில்லை. நம் 2 மகன்களும் வளர்ந்த பிறகு இதையெல்லாம் அவர்களுக்குள் சமமாக பிரித்துக் கொடுத்துவிடு. ஆனால் இப்போது நான் இந்த விஷயங்களை தொடக்கூட விரும்பவில்லை என்றார். இவ்வளவு பெரிய முடிவை கோபத்திலோ அல்லது துக்கத்திலோ எடுக்க வேண்டாம் என்று நான் அவருக்கு எவ்வளவோ எடுத்துச் சொன்னேன். ஆனால் அவர் தன் முடிவில் உறுதியாக இருந்தார். அடுத்த நாளே அவர் என்னை வங்கிக்கு அழைத்துச் சென்றார். அவர் எல்லா ஆவணங்களையும் பணத்தையும் ஒரு லாக்கரில் வைத்தார். அந்த லாக்கர் என் பெயரில் இருந்தது. அவர், இவையெல்லாம் இனி உன்னிடம் பாதுகாப்பாக இருக்கும். சரியான நேரம் வந்துவிட்டது என்று நீ எப்போது நினைக்கிறாயோ அன்று இதையெல்லாம் பிள்ளைகளிடம் கொடுத்துவிடு என்றார். அவர் உள்ளுக்குள் எவ்வளவு துக்கத்தில் இருக்கிறார் என்பது எனக்கு தெரிந்ததால் நான் அமைதியாக அவர் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தேன். அதன் பிறகு வாழ்க்கை மெல்ல மெல்ல நகரத் தொடங்கியது. நாங்கள் அந்த பணத்தை தொடக்கூட இல்லை. அந்த ஆவணங்களும் பணமும் அப்படியே வங்கியின் லாக்கரிலேயே கிடந்தன. வருடங்கள் கடந்தன. எங்கள் குழந்தைகள் வளரத் தொடங்கினர். நாங்கள் அவர்களை மிகுந்த அன்போடு வளர்த்தோம். நானும் என் கணவரும் சேர்ந்து அவர்களின் ஒவ்வொரு மகிழ்ச்சியையும் நிறைவேற்றினோம். ஆனால் காலம் எப்போது மாறும் என்று யாருக்கும் தெரிவதில்லை. என் கணவர் காலமானார். அவர் மறைவுக்குப் பிறகு என் வாழ்க்கை மீண்டும் மாறியது. நான் முற்றிலும் தனித்து விடப்பட்டேன். ஆனால் நான் தோல்வியை ஒப்புக்கொள்ளவில்லை. நான் சொந்தமாக உழைத்தேன். சிறிய வேலைகளை செய்தேன். மக்களின் வீடுகளில் தையல் வேலை செய்தேன். சில நேரங்களில் சமைத்துக் கொடுத்தேன். சில நேரங்களில் குழந்தைகளுக்குப் பாடம் டியூஷன் நடத்தினேன். எப்படியோ கஷ்டப்பட்டு என் பிள்ளைகளின் பசியைப் போக்கினேன். அவர்களின் தந்தை இப்போது இந்த உலகில் இல்லை என்பதை நான் அவர்களுக்கு ஒருபோதும் உணர வைக்கவில்லை. நான் பட்டினியாக இருந்தாலும் என் பிள்ளைகளை பசியோடு தூங்க வைக்க மாட்டேன். என் முழு வாழ்க்கையையும் அவர்களுக்காகவே அர்ப்பணித்தேன். ஆனால் விதி வேறு எதையோ நினைத்திருந்தது போலும். என் குழந்தைகள் வளர்ந்ததும் அதே குழந்தைகள் மெல்ல மெல்ல என்னை விட்டு விலகத் தொடங்கினர். நான் என் மடியில் வைத்து வளர்த்த பிள்ளைகளே இப்போது என்னை ஒரு சுமையாக கருதத் தொடங்கினர். முதலில் அவர்களின் பேச்சுகள் மாறத் தொடங்கின. பிறகு திடீரென்று அவர்களின் நடத்தை மாறியது. அவர்களுக்கு நான் செய்யும் ஒவ்வொரு வேலையும் தவறாக தோன்றத் தொடங்கியது. நான் ஏதேனும் சொன்னால் அவர்களுக்கு கோபம் வந்தது. நான் அமைதியாக இருந்தாலும் அவர்களுக்கு பிரச்சனையாக இருந்தது. அவர்கள் எனக்கு ஒரு வேளை உணவு கொடுப்பதற்கு கூட யோசித்தபோதுதான் எனக்கு மிக அதிகமான வலி ஏற்பட்டது. அவர்களின் மனைவிகளுக்கோ என்னை அறவே பிடிக்கவில்லை. நான் வீட்டில் சும்மா கிடக்கிறேன் என்றும் சும்மா செலவைத்தான் கூட்டுகிறேன் என்றும் அவர்கள் நினைத்தார்கள். பல நேரங்களில் அவர்கள் என் முன்னாலேயே, இந்த வயதானவர்கள் எவ்வளவு காலம்தான் அடுத்தவர்களுக்கு சுமையாக வாழ்வார்களோ தெரியவில்லை என்று கூறிவிடுவார்கள். அவர்களின் பேச்சைக் கேட்டு என் இதயம் உடைந்து போகும். ஆனால் என் பிள்ளைகளின் வீட்டில் சண்டை சச்சரவு வரக்கூடாது என்பதற்காக நான் அப்போதும் அமைதியாகவே இருந்தேன். நான் பெரும்பாலும் இரவில் தனியாக அமர்ந்து என் கணவரை நினைத்து வருந்துவேன். அவர் இன்று இருந்திருந்தால் ஒருவேளை எனக்கு இந்த நிலை ஏற்பட்டிருக்காது என்று நினைப்பேன். ஆனால் பிறகு என்னை நானே தேற்றிக்கொள்வேன். நான் என் பிள்ளைகளுக்கு அந்த பணத்தைப் பற்றியோ அல்லது அந்த நிலங்களைப் பற்றியோ ஒருபோதும் சொல்லவில்லை. ஏனென்றால் அவர்களுக்கு இது தெரிந்தால் ஒருவேளை அவர்களின் பேராசை இன்னும் அதிகமாகிவிடும் என்று எனக்குத் தெரியும். என் கணவரின் குடும்பத்தில் அன்று நடந்த அதே கதை மீண்டும் இங்கு நடந்துவிடக்கூடாது என்று நான் விரும்பினேன். அதனால்தான் நான் எல்லாவற்றையும் என் நெஞ்சிற்குள்ளேயே புதைத்து வைத்தேன். அந்த ஆவணங்களும் பணமும் இன்றும் என் வங்கியின் லாக்கரில் அப்படியே பாதுகாப்பாக இருக்கின்றன. மருந்து வாங்குவதற்கு கூட என்னிடம் பணம் இல்லாத நிலைகள் பலமுறை வந்தபோதும் நான் அதிலிருந்து ₹1 கூட பயன்படுத்தவில்லை. என் கணவரின் கடைசி அடையாளமாகவும் அவருடைய கடைசி ஆசையாகவும் இருந்ததால் நான் அந்த பணத்தை தொடவே இல்லை. விஜயகாந்தின் மகனோ அல்லது அவருடைய வம்சத்தைச் சேர்ந்த யாராவது ஒருவரோ என்னை தேடி வரும் நாளில் இதையெல்லாம் அவர்களிடம் ஒப்படைத்துவிட வேண்டும் என்று நான் எப்போதும் நினைத்துக் கொண்டிருந்தேன். ஏனென்றால் இதற்கு உண்மையான உரிமை உடையவர்கள் அவர்கள்தான். என் பிள்ளைகள் வெறும் பணத்தை பார்த்து மாறிவிடுவதையோ அல்லது தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொள்வதையோ நான் விரும்பவில்லை. அதனால்தான் இந்த ரகசியத்தை எப்போதும் என் இதயத்தில் மறைத்து வைத்திருந்தேன். இன்றுவரை இதைப்பற்றி யாரிடமும் சொல்லவில்லை. நான் ராகுலிடமும் அவனது தாயிடமும் என் கணவரைப் பற்றிய முழு உண்மையையும் சொன்னபோது அந்த அறையில் அப்படியே ஒரு நிசப்தம் நிலவியது. ராகுலின் தாயின் கண்களிலிருந்து கண்ணீர் தொடர்ந்து வழிந்து கொண்டிருந்தது.
பழைய நாட்கள் அனைத்தும் நினைவுக்கு வந்தது போல் அவர் தன் வாயில் கையை வைத்து அழுது கொண்டிருந்தார். ராகுலும் முற்றிலும் அமைதியாக அமர்ந்திருந்தான். அவனுடைய முகத்தில் ஆச்சரியம் தெளிவாக தெரிந்தது. தன் தந்தை தன் வாழ்க்கையில் இவ்வளவு துன்பங்களை சகித்திருக்கிறார் என்பதையும், இத்தனை வருடங்களாக இதையெல்லாம் தன் இதயத்தில் புதைத்து வைத்திருந்தார் என்பதையும் அவனால் நம்பவே முடியவில்லை போலும். நான் அவர்கள் இருவரையும் பார்த்து கொண்டிருந்தேன். என் இதயமும் மிகவும் வலித்தது. ஏனென்றால் இத்தனை வருடங்களாக நான் என் நெஞ்சில் மறைத்து வைத்திருந்த விஷயங்கள் மீண்டும் வெளியே வந்திருந்தன. ராகுல் மெதுவாக என்னருகில் வந்து அமர்ந்து கொண்டான். அவன் மிகுந்த அன்போடு என் கையை பிடித்துக்கொண்டு, அம்மா, உங்களுக்கு இதெல்லாம் முன்பே தெரிந்திருந்தால் ஏன் என்னிடம் ஒருபோதும் சொல்லவில்லை? நான் உங்களிடம் பலமுறை என் தந்தையைப் பற்றி கேட்டபோதும் நீங்கள் எதையும் சொல்லவில்லையே என்றான். அவனுடைய குரல் தழுதழுத்தது. அவனுடைய கண்கள் சிவந்திருந்தன. நான் சில நொடிகள் அவனை உற்று பார்த்தேன். பிறகு மெதுவாக, மகனே, உன் தந்தையைப் பற்றி இப்படிப்பட்ட விஷயங்களைக் கேட்டு நீ வெட்கப்படக்கூடாது என்பதற்காகத்தான் நான் எதையும் சொல்லவில்லை. அவர் எப்படியிருந்திருந்தாலும் உனக்கு தந்தைதானே. உன் மனதில் அவரைப் பற்றிய வெறுப்பு உண்டாவதை நான் விரும்பவில்லை. சரியான நேரம் வரும்போது உன்னிடம் எல்லா உண்மையையும் சொல்லிவிட வேண்டும் என்றுதான் நான் எப்போதும் நினைத்திருந்தேன் என்றேன். என் வார்த்தைகளைக் கேட்டதும் ராகுலின் கண்களிலிருந்து கண்ணீர் பெருகியது. அவன் தன் தலையை குனிந்து கொண்டு, என் தந்தை இப்படிப்பட்ட காரியத்தை செய்திருப்பார் என்று என்னால் நம்பவே முடியவில்லை. அவர் உங்களுக்கு இவ்வளவு துரோகம் செய்திருக்கிறார். ஆனால் நானோ உங்களை தவறாக புரிந்து கொண்டிருந்தேன். நானும் பலமுறை உங்களைப் பற்றி தவறாக நினைத்திருக்கிறேன். என்னை மன்னித்து விடுங்கள் என்றான். அவனுடைய குரலில் பச்சாதாபம் தெளிவாக தெரிந்தது. அவன் உண்மையிலேயே உள்ளுக்குள் உடைந்து போயிருந்தான். நான் உடனடியாக அவனது கையின் மேல் என் கையை வைத்து, மகனே, நீ மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. நீ எதை பார்த்தாயோ அதைத்தான் உண்மை என்று நம்பினாய். உன் இடத்தில் வேறு யார் இருந்திருந்தாலும் அநேகமாக அப்படித்தான் நினைத்திருப்பார்கள். நான் உன்னை எப்போதோ மன்னித்து விட்டேன். இனி இந்த விஷயங்களை மனதில் போட்டுக் குழப்பிக் கொள்ளாதே. கடந்தது இனி திரும்பி வராது என்றேன். என் பேச்சைக் கேட்டு அவன் என்னை நிமிர்ந்து பார்த்தான். அவனுடைய கண்களில் பாசம் தெளிவாக தெரிந்தது. பிறகு நான் அவனிடம், உனக்கு இன்னும் என் வார்த்தைகளில் நம்பிக்கை இல்லை என்றால் நீ வங்கிக்குச் சென்று லாக்கர் எண் 305 திறந்து பார். உன் தந்தை வைத்த அனைத்து ஆவணங்களும் அவர் தன் சொந்த கையால் எழுதிய அந்த கடிதமும் இன்றும் அப்படியே அங்கு இருக்கின்றன. நீ அதையெல்லாம் பார்க்கும்போது நான் சொல்வது உண்மைதான் என்று உனக்கே புரிந்துவிடும். அதோடு உன் தந்தையின் சொத்து இறுதியாக உனக்கே கிடைத்துவிடும். இத்தனை வருடங்களாக நான் சரியான நபருக்காகத்தான் காத்துக் கொண்டிருந்தேன் என்றேன். ராகுல் நான் சொல்வதை கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தான். பிறகு நான் தொடர்ந்து, நான் உன்னையும் உன் தாயையும் தேடவும் எவ்வளவோ முயற்சி செய்தேன். ஆனால் நீங்கள் எனக்கு எங்குமே கிடைக்கவில்லை. பின்னர்தான் உன் தாய் உன்னை அழைத்துக் கொண்டு நகரத்திற்குச் சென்றுவிட்டது எனக்கு தெரிந்தது என்றேன். அப்போது ராகுலின் தாய் மெதுவாக தன் கண்ணீரை துடைத்துக்கொண்டு, ஆமாம், கிராமத்தில் என்னிடம் எதுவும் இல்லாதபோது நான் என் மகனை அழைத்துக்கொண்டு நகரத்திற்குச் சென்றுவிட்டேன். எனக்கு தங்குவதற்கு வீடு கூட இருக்கவில்லை. ஆனால் நான் தோல்வியை ஒப்புக்கொள்ளவில்லை. நான் சிறிய வேலைகளை செய்தேன். மக்களின் வீடுகளில் சமைத்தேன், துணிகளை தைத்தேன். எப்படியோ கஷ்டப்பட்டு என் மகனை படிக்க வைத்தேன். என் மகன் பெரிய ஆளாக வரவேண்டும், யாரிடமும் கையேந்தக்கூடாது என்று நான் விரும்பினேன். இன்று அதே மகன் இவ்வளவு பெரிய ஆளாக வளர்ந்துவிட்டான் என்றார். இதை கூறும்போது அவர்தம் கண்களில் பெருமிதம் தெளிவாகத் தெரிந்தது. அவர் அன்போடு ராகுலின் தலையை வருடிக் கொடுத்து, நான் என் மகனை பல இன்னல்களுக்கு இடையேதான் வளர்த்து பெரியவனாக்கினேன் என்றார். நான் ஒருபோதும் அவனுக்கு அவனுடைய தந்தையின் குறையை உணர வைக்கவில்லை. ராகுல் தன் தாயின் வார்த்தைகளைக் கேட்டு அழுதுவிட்டான். அவன் எழுந்து தன் தாயை கட்டியணைத்துக் கொண்டு, அம்மா, நீங்க எனக்காக இவ்வளவு விஷயங்களை செய்திருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் எவ்வளவு துன்பங்களை சகித்தீர்கள் என்பதை எனக்கு ஒருபோதும் உணர வைக்கவே இல்லை. நீங்கள் என் அம்மாவாக இருப்பதற்கு நான் மிகவும் அதிர்ஷ்டசாலி என்றான். அந்தத் தாயும் மகனும் ஒருவரையொருவர் கட்டிக்கொண்டு அழுது கொண்டிருந்தனர். அவர்கள் இருவரையும் பார்த்துக்கொண்டு, வாழ்க்கை எவ்வளவுதான் கடினமாக இருந்தாலும் மனிதனுக்குள் துணிவிருந்தால் அவன் ஒவ்வொரு வலியையும் தாங்கிக் கொண்டு முன்னோக்கிச் செல்ல முடியும் என்று நான் நினைத்துக் கொண்டிருந்தேன். பிறகு ராகுல் என்னை நோக்கிப் பார்த்து, அம்மா, இனி நீங்கள் தனிமையில் இல்லை. இனி நாங்கள்தான் உங்கள் குடும்பம். என் தந்தைக்கு சொந்தமான எதிலுமே உங்களுக்கும் சம உரிமை இருக்கிறது. இனி நான் உங்களுக்கு எந்த குறையும் வைக்க மாட்டேன் என்றான்.
அவனுடைய வார்த்தைகளைக் கேட்டதும் என் இதயத்திற்கு மிகுந்த நிம்மதி கிடைத்தது. ஏனென்றால் இத்தனை வருடங்களுக்குப் பிறகு முதல் முறையாக என் கணவரின் கடைசி ஆசை நிறைவேறப் போகிறது என்றும் அவருடைய சொத்து சரியான கைகளுக்குச் சென்றடையும் என்றும் எனக்குத் தோன்றியது. ராகுலின் தாய் என்னை உற்று பார்த்து கொண்டிருந்தார். அவருடைய கண்களில் கண்ணீர் இருந்தது, முகத்தில் லேசான ஒரு ஆதங்கமும் இருந்தது. அவர் மெதுவாக, சகோதரி, நீ என்னிடம் ஒரு உண்மையையாவது சொல்லியிருக்கலாம். இத்தனை வருடங்களாக இவ்வளவு பெரிய உண்மையை எப்படி தனியாக உன் இதயத்தில் புதைத்து வைத்திருந்தாய் என்றார். அவருடைய கேள்வியைக் கேட்டு நான் அமைதியானேன். ஏனென்றால் உண்மையிலேயே நான் பலவற்றை மறைத்திருந்தேன். ஆனால் அதையெல்லாம் நான் எந்த ஒரு பேராசையினாலும் செய்யவில்லை, மாறாக பயத்தினாலும் நிர்பந்தத்தினாலும் தான் செய்தேன். நான் அவரை பார்த்து மெதுவாக, நான் மிகவும் பயந்து போயிருந்தேன் சகோதரி, என்னை மன்னித்துவிடு. இந்த உண்மை வெளியே தெரிந்தால் மீண்டும் அதே பேராசையும் அதே வெறுப்பும் எல்லாவற்றையும் அழித்துவிடுமோ என்று எனக்குத் தோன்றியது. அதனால்தான் நான் யாருக்கும் எதையும் சொல்லவில்லை என்றேன். இத்தனை வருட கால வலி இப்போது வெளியே வந்து கொண்டிருந்ததால் என் குரல் தழுதழுத்தது. ராகுலின் தாய் என் அருகில் வந்து அமர்ந்து என் கைகளை பற்றிக் கொண்டார். அவர், நீ தனியாக பலவற்றை சகித்திருக்கிறாய் சகோதரி. இனி நீ பயப்படத் தேவையில்லை. இப்போது நாங்கள் உன்னுடன் இருக்கிறோம் என்றார். அவருடைய வார்த்தைகளைக் கேட்டதும் என் கண்களிலிருந்து கண்ணீர் வழியத் தொடங்கியது. இத்தனை வருடங்களுக்குப் பிறகு முதல் முறையாக யாரோ ஒருவர் என்னை உண்மையிலேயே தன் சொந்தமாக நினைக்கிறார்கள் என்று எனக்குத் தோன்றியது. பிறகு நான் ராகுலைப் பார்த்து, மகனே, இப்போது நீ வங்கிக்குச் சென்று அதையெல்லாம் எடுத்துக்கொண்டு வா. லாக்கர் எண் 305 இல் உன் தந்தையின் சொத்துக்கள் அனைத்தும் வைக்கப்பட்டிருக்கின்றன. நீ அதை பார்க்கும்போது நான் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் உண்மை என்று உனக்கு நம்பகத்தன்மை ஏற்படும் என்றேன். ராகுல் எதுவும் பேசாமல் எழுந்தான். அவனுடைய முகத்தில் ஒரு பதற்றம் தெளிவாகத் தெரிந்தது. அநேகமாக அவனுடைய மனதில் பல கேள்விகள் ஓடிக்கொண்டிருந்திருக்கலாம். அவன் உடனடியாக வங்கிக்குச் சென்றான். நான் அங்கேயே அமர்ந்து, இனி எல்லாமே நலமாக நடக்க வேண்டும் என்று இறைவனிடம் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தேன். நீண்ட நேரத்திற்குப் பிறகு ராகுல் திரும்பி வந்தான். அவனுடைய கையில் ஒரு பை இருந்தது. அவனுடைய முகத்தின் நிறமே மாறியிருந்தது. வழிநெடுகிலும் அழுது கொண்டே வந்தது போல அவனுடைய கண்கள் சிவந்திருந்தன. அவன் மெதுவாக என்னருகில் வந்து எனக்கு முன்னால் அமர்ந்தான். பிறகு அவன் பையைத் திறந்தான். அதற்குள் அதே பழைய ஆவணங்களும் அதே கடிதமும் சில பணமும் இருந்தன. அவன் நடுங்கும் கைகளால் அந்த கடிதத்தை திறந்து படிக்கத் தொடங்கினான். அவன் படிக்கப் படிக்க அவனுடைய கண்களிலிருந்து கண்ணீர் சொரிந்து கொண்டே இருந்தது. ஏனென்றால் இப்போது அவனுக்கு என் ஒவ்வொரு வார்த்தையின் மீதும் முழு நம்பிக்கை வந்துவிட்டது. கடிதத்தில் அவனுடைய தந்தை எல்லாவற்றையும் எழுதியிருந்தார். எப்படி அவர் தன் சகோதரர்களின் பயத்தினால் அந்த நிலங்களையும் பணத்தையும் மறைத்து வைத்தார் என்பதையும், சரியான நேரம் வரும்போது இதையெல்லாம் ராகுலிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று எப்படி விரும்பினார் என்பதையும் அதில் குறிப்பிட்டிருந்தார். கடிதத்தை படித்த பிறகு ராகுல் அதை தன் நெஞ்சோடு அணைத்துக் கொண்டான். பின்னர் அவன் என் காலடியில் வந்து அமர்ந்தான். அவன் அழுது கொண்டே, அம்மா, என்னை மன்னித்து விடுங்கள். நான் உங்களை தவறாக புரிந்து கொண்டேன். இத்தனை வருடங்களாக எங்களுக்காக இதையெல்லாம் நீங்கள் பாதுகாத்து வைத்திருப்பீர்கள் என்றும், உங்களது சொந்த மகன்களே உங்களிடம் இவ்வளவு மோசமாக நடந்து கொள்வார்கள் என்றும் நான் நினைத்துக்கூட பார்க்கவில்லை என்றான். அவனுடைய வார்த்தைகளைக் கேட்டு என் இதயம் கனத்தது. நான் உடனடியாக அவனை எழுப்பி, மகனே, இப்போது இந்த விஷயங்களை மறந்துவிடு. எது நடக்க வேண்டுமோ அது நடந்துவிட்டது என்றேன். ஆனால் ராகுலின் கோபம் தணியவில்லை. அவன், அம்மா, உங்கள் மகன்கள் உங்களுக்கு மிகப்பெரிய துரோகம் செய்திருக்கிறார்கள். அவர்கள் உங்களை தனியாக விட்டுவிட்டார்கள். உங்களை ஒரு சுமையாக கருதி ஏதோ ஒரு அந்நிய பெண்ணைப் போல உங்களிடம் நடந்து கொண்டார்கள். நான் அவர்களுக்கு கண்டிப்பாக இதற்கான தண்டனையை பெற்றுத் தருவேன் என்றான். நான் உடனடியாக அவனைத் தடுத்து, இல்லை மகனே, அப்படி செய்யாதே. அவர்கள் எப்படி இருந்தாலும் என் மகன்கள் என் சொந்த இரத்தம். ஒரு தாயாக இருந்து கொண்டு அவர்களை சிறையில் பார்க்க என்னால் முடியாது என்றேன். என் குரல் நடுங்கிக் கொண்டிருந்தது. ஏனென்றால் பிள்ளைகள் எவ்வளவுதான் தப்பு செய்தாலும் ஒரு தாயின் இதயம்தானே. ராகுல் என்னை வேதனையோடு பார்த்து, நீங்கள் இன்னும் அவர்களைப் பற்றித்தான் யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் அவர்கள் உங்களைப் பற்றி என்னவெல்லாம் நினைத்தார்கள் தெரியுமா? உங்களை காட்டில் கொண்டு போய் விட்டுவிடுவதைப் பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் மனிதர்கள் என்று சொல்லிக்கொள்ளக்கூட தகுதியற்றவர்கள். அவர்களுக்கு தண்டனை கண்டிப்பாக கிடைக்க வேண்டும் என்றான். நான் ஏதேனும் சொல்வதற்கு முன்பே ராகுல் போலீசாருக்கு ஃபோன் செய்துவிட்டான். சிறிது நேரத்திற்குப் பிறகு போலீஸ் வந்தது. ராகுல் என்னையும் கூட்டிக் கொண்டு என் மகனின் வீட்டிற்குச் சென்றான்.
நாங்கள் அங்கு சென்றபோது என் இரு மகன்களும் அவர்களின் மனைவிகளும் எங்களை பார்த்து அதிர்ச்சியடைந்தனர். திடீரென்று என்ன நடக்கிறது என்று அவர்களுக்கு புரியவில்லை. ராகுல் கோபத்துடன் அவர்களுக்கு முன்னால் போய் நின்று, இப்போது புரிந்ததா ஒரு தாயின் மதிப்பு என்னவென்று? உங்களுக்கு ஜென்மமளித்து வளர்த்து ஆளாக்கிய உங்கள் சொந்தத் தாயையே நீங்கள் ஒரு சுமையாக நினைத்து வீட்டிலிருந்து விரட்டிவிட்டீர்கள் என்றான். என் மகன்கள் பதற்றமடைந்தனர். அவர்கள், நீங்கள் என்ன இதையெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்றனர். ராகுல் கோபத்துடன், நீங்கள் உங்கள் தாய்க்குச் செய்த கொடுமைக்கு கணக்கு கேட்கிறேன். இன்ஸ்பெக்டர் சார், இவர்களை கைது செய்யுங்கள். தன் தாயிடமே இப்படி நடந்து கொள்பவர்கள் யாருக்கு வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள் என்றான். போலீசார் அவர்களை பிடிக்கத் தொடங்கியதும் அவர்களின் மனைவிகள் அழத் தொடங்கினர். ஆனால் ராகுலின் கோபம் குறையவே இல்லை. இதையெல்லாம் பார்த்து நான் உள்ளுக்குள் உடைந்து போயிருந்தேன். ஏனென்றால் அவர்கள் எவ்வளவுதான் தப்பு செய்திருந்தாலும் என் பிள்ளைகள்தானே. நான் மீண்டும் மீண்டும் ராகுலிடம், மகனே இவர்களை விட்டுவிடு என்று கெஞ்சிக் கொண்டிருந்தேன். ஆனால் அவன் என் பேச்சை கேட்கவே இல்லை. சிறிது நேரத்திலேயே இருவரையும் போலீசார் தங்களோடு அழைத்துச் சென்றனர். வீட்டில் ஒரு விசித்திரமான நிசப்தம் நிலவியது. என் இதயத்தில் வலியும் இருந்தது. அதே நேரத்தில் ஒருவேளை இப்போது அவர்களுக்கு தங்கள் தவறு புரியும் என்ற நிம்மதியும் இருந்தது. திரும்பி வரும்போது ராகுல் மெதுவாக, அம்மா, இன்றையிலிருந்து நீங்கள்தான் என் அம்மா. நீங்கள் எங்களோடு எங்கள் வீட்டில்தான் இருக்கப் போகிறீர்கள். இனி நீங்கள் எதைப் பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை என்றான். இதைக் கேட்டதும் என் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தோடியது. ஏனென்றால் வாழ்க்கையில் முதல் முறையாக எவ்வித சுயநலமும் பேராசையும் இன்றி ஒருவர் என்னை இப்படி தன் தாயாக ஏற்றுக்கொண்டார். அந்த நொடியில் இறைவன் என் எல்லா துயரங்களுக்கும் பிறகு இறுதியாக என் குடும்பத்தை எனக்கு திருப்பிக் கொடுத்துவிட்டது போல் நான் உணர்ந்தேன். ராகுல் என்னை அவனது வீட்டிற்கு அழைத்து வந்தான். உண்மையைச் சொல்ல வேண்டுமென்றால் ஒரு அந்நிய மனிதன் எனக்கு இவ்வளவு பாசத்தை கொடுப்பான் என்று நான் நினைத்துக்கூட பார்க்கவில்லை. ராகுலும் அவனது தாயும் எனக்கு அவ்வளவு பாசத்தை கொடுத்தார்கள். நான் சென்ற அந்த வீட்டில் நான் ஏதோ வெளியாள் என்பதை அவர்கள் எனக்கு ஒருபோதும் உணர வைக்கவே இல்லை. ராகுல் ஒவ்வொரு காலையிலும் என் அறையின் வாசலுக்கு வந்து, அம்மா, மருந்து சாப்பிட்டீர்களா? உங்களுக்கு ஏதாவது வேண்டுமா என்று கேட்பான். அவனுடைய தாயும் எப்போதும் என்மீது மிகுந்த அக்கறை காட்டினார். சில நேரங்களில் எனக்காக தன் சொந்தக் கையால் சமைத்துக் கொடுப்பார். சில நேரங்களில் என் தலையில் எண்ணெய் தேய்த்து விடுவார். சில நேரங்களில் என்னருகில் அமர்ந்து பேசிக் கொண்டிருப்பார். எங்கே என் சொந்த மகன்களே என்னை ஒரு சுமையாக கருதத் தொடங்கினார்களோ, அங்கே இந்த மனிதர்கள் என்னை ஒரு தாயைப் போல மதித்து அன்பு செலுத்துகிறார்களே என்று நான் பலமுறை அமைதியாக அமர்ந்து சிந்திப்பேன். என் இதயம் பலமுறை நெகிழ்ந்து போகும். நான் வெளியில் பார்ப்பதற்கு அமைதியாக இருந்தாலும் உள்ளுக்குள் என் மகன்களின் நினைவு என்னை வாட்டிக்கொண்டே இருந்தது. சிறையில் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று நான் யோசிப்பேன். அவர்களுக்கு தங்கள் தவறு புரிந்திருக்குமா இல்லையா? பலமுறை இரவில் அவர்களின் சிறுவயது ஞாபகங்கள் வரும். அவர்கள் சிறியவர்களாக இருந்தபோது எப்படி என் மடியில் உறங்குவார்கள், எப்படி எனக்கு பின்னாடியே சுற்றி வந்து என்னை அம்மா அம்மா என்று அழைப்பார்கள் என்றெல்லாம் நினைக்கும்போது என் கண்கள் குளமாகும். ஒரு நாள் நான் முற்றத்தில் அமர்ந்திருந்தேன். ராகுல் என்னருகில் வந்து அமர்ந்தான். நான் ஏதோ சிந்தனையில் மூழ்கியிருப்பதை அவன் கவனித்து மெதுவாக, அம்மா, என்ன விஷயம்? நீங்கள் ஏதோ கவலையாக இருப்பது போல் தெரிகிறது என்று கேட்டான். முதலில் நான் எதுவும் சொல்லவில்லை. ஆனால் பிறகு என் துக்கம் தாழாமல் அவனிடம், மகனே, இப்போது பல நாட்கள் ஆகிவிட்டன. நீ போய் என் மகன்களை விடுவித்து அழைத்துக் கொண்டு வா என்றேன். என் வார்த்தைகளைக் கேட்டு ராகுல் சில நொடிகள் அமைதியாக இருந்தான். பிறகு அவன் என்னை ஆச்சரியத்துடன் பார்த்து, நிஜமாகவே அம்மா, உங்கள் இதயம் எவ்வளவு பெரியது. உங்களுக்கு இவ்வளவு துரோகம் செய்த உங்கள் மகன்களைப் பற்றி நீங்கள் இன்னும் யோசித்துக் கொண்டிருக்கிறீர்களே என்றான். நான் லேசான புன்னகையுடன், ஆமாம் மகனே, அவர்கள் எப்படி இருந்தாலும் என் சொந்த இரத்தம்தானே. ஒரு தாய் தன் பிள்ளைகள் மீது எவ்வளவு காலம்தான் கோபமாக இருக்க முடியும்? அவர்கள் நலமாக இருக்கிறார்கள் என்ற நிம்மதி மட்டும் எனக்கு வேண்டும் என்றேன். ராகுல் என் பேச்சைக் கேட்டு உணர்ச்சிவசப்பட்டான். அவன் என் கையை பிடித்துக்கொண்டு, அம்மா, அநேகமாக இந்த உலகில் தாயைப் போன்ற இதயம் யாருக்குமே இருக்காது. சரி, இதுதான் உங்கள் மகிழ்ச்சி என்றால் நான் இப்பொழுதே சென்று அவர்களை விடுவித்து அழைத்து வருகிறேன் என்றான். அவனுடைய வார்த்தைகள் என் இதயத்திற்கு சற்று நிம்மதியைத் தந்தன. அன்றே ராகுல் போலீஸ் நிலையத்திற்குச் சென்று அனைத்து நடைமுறைகளையும் முடித்து என் இரு மகன்களையும் சிறையிலிருந்து விடுவித்து வீட்டிற்கு அழைத்து வந்தான். அவர்கள் இருவரும் வீட்டிற்குள் நுழைந்தபோது அவர்களின் தலைகள் முற்றிலும் குனிந்திருந்தன. அவர்களின் கண்களில் அவமானமும் பச்சாதாபமும் தெளிவாகத் தெரிந்தன.
அவர்கள் என்னை பார்த்தவுடனே இருவரும் ஓடிவந்து என் காலில் விழுந்து கதறி அழத் தொடங்கினர். அவர்கள் மீண்டும் மீண்டும், அம்மா, எங்களை மன்னித்து விடு. எங்களால் மிகப்பெரிய தவறு நடந்துவிட்டது. நாங்கள் உன்னிடம் இப்படி நடந்து கொண்டிருக்கக் கூடாது. உன் மதிப்பை நாங்கள் புரிந்து கொள்ளவில்லை. நாங்கள் செய்வதுதான் சரி என்று நினைத்தோம். ஆனால் நாங்கள் முற்றிலும் தவறாக இருந்திருக்கிறோம் என்று கூறினர். அவர்களின் குரலைக் கேட்டு என் இதயம் நடுங்கியது. ஏனென்றால் என் மகன்கள் இப்படி உடைந்து போயிருப்பதை நான் முதல் முறையாக பார்த்தேன். அவர்கள் இருவரும் அழுதுகொண்டே, அம்மா, நாங்கள் எங்கள் மனைவிகளின் பேச்சைக் கேட்டு ஏமாந்து விட்டோம். நாங்கள் என்ன செய்கிறோம் என்றே எங்களுக்கு புரியவில்லை. உனக்கு நாங்கள் மிகுந்த வேதனையை தந்துவிட்டோம். எங்களை மன்னித்துவிடு அம்மா, இனி இப்படி ஒருபோதும் நடக்காது என்றனர். நான் அமைதியாக அவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தேன். என் கண்களிலிருந்தும் கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. அப்போது அவர்களின் மனைவிகளும் முன்னோக்கி வந்தனர். அவர்களின் முகத்திலும் அவமானம் தெளிவாக தெரிந்தது. அவர்கள் என் முன்னால் கைகளை கூப்பி அழுதுகொண்டே, அம்மா, எங்களை மன்னித்துவிடுங்கள். நாங்கள் மிகப்பெரிய தவறு செய்துவிட்டோம். நாங்கள் உங்களை ஒருபோதும் புரிந்து கொள்ளவே இல்லை. நாங்கள் வெறும் சின்ன சின்ன விஷயங்களில் உழன்று உங்கள் இதயத்தை காயப்படுத்திக் கொண்டே இருந்தோம். ஆனால் இப்போது எங்களுக்கு எங்கள் தவறு புரிந்துவிட்டது என்றனர். அவர்களின் வார்த்தைகளைக் கேட்டதும் எனக்குள் இருந்த கோபம் முற்றிலும் மறைந்துவிட்டது. இன்று நான் இவர்களை மன்னிக்கவில்லை என்றால் இந்த குடும்பம் மீண்டும் ஒருபோதும் இணையாது என்று நான் நினைத்தேன். நான் மெதுவாக எழுந்து என் இரு மகன்களையும் தூக்கி அணைத்துக் கொண்டேன். அவர்கள் இருவரும் சிறிய குழந்தைகளைப் போல என் நெஞ்சில் சாய்ந்து அழத் தொடங்கினர். என்னால் என்னை கட்டுப்படுத்த முடியாமல் நானும் அழுது தீர்த்தேன். அந்த நொடியில் இத்தனை வருட காலவலி அனைத்தும் கண்ணீராக வெளியேறுவது போல் இருந்தது. பிறகு நான் அவர்களின் மனைவிகளையும் என்னருகில் அழைத்து, நடந்ததை மறந்துவிடுங்கள். நிஜமாகவே உங்கள் தவறை நீங்கள் உணர்ந்திருந்தால் இனிமேல் எந்தவொரு தாயின் இதயத்தையும் காயப்படுத்தாதீர்கள் என்றேன். என் வார்த்தைகளைக் கேட்டு அவர்களும் அழுதனர். ராகுலும் அவனது தாயும் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தனர். இறுதியாக ஒரு உடைந்த குடும்பம் மீண்டும் இணைவதைக் கண்டு அவர்களின் முகத்திலும் நிம்மதி தெரிந்தது. அதன் பிறகு என் மகன்கள் என்னிடம், அம்மா, இப்போது நீ எங்களோடு வீட்டிற்கு வா, நாங்கள் உன்னை தனியாக விடமாட்டோம், இனி உனக்கு எந்த ஒரு துன்பமும் வரவிடமாட்டோம் என்றனர். முதலில் நான் சற்று தயங்கினேன். ஏனென்றால் மீண்டும் எல்லாம் பழையபடி ஆகிவிடுமோ என்ற பயம் எனக்கு இருந்தது. ஆனால் ராகுல் என்னருகில் வந்து, அம்மா, உங்கள் இதயம் சொல்கிறது என்றால் நீங்கள் கண்டிப்பாகச் செல்ல வேண்டும். அநேகமாக இப்போது அனைவரும் நிஜமாகவே மாறிவிட்டார்கள் என்றான். நான் ராகுலை பார்த்தேன். அவனுடைய கண்களில் உண்மை தெரிந்தது. பிறகு நான் மெதுவாகச் சம்மதித்து என் மகன்களோடு மீண்டும் அவர்களின் வீட்டிற்குச் சென்றேன். ஆனால் இந்த முறையெல்லாம் பழையபடி இருக்கவில்லை. இப்போது என் மகன்கள் என்னிடம் மிகுந்த அன்போடு நடந்து கொண்டனர். காலையில் எழுந்தவுடனேயே என்னருகில் வந்து, அம்மா, உங்களுக்கு ஏதாவது வேண்டுமா என்று கேட்பார்கள். என் மருந்து மாத்திரைகளை சரியாக கவனித்துக் கொண்டார்கள். என்னுடன் அமர்ந்து உணவு சாப்பிட்டார்கள். எல்லாவற்றையும் விட முக்கியமாக இப்போது அவர்கள் என்னை ஒரு சுமையாக கருதவில்லை. அவர்களின் மனைவிகளும் இப்போது என்னை மதித்தார்கள். எனக்காக தங்கள் கைகளால் டீ போட்டுக் கொடுத்தார்கள். என்னுடன் அமர்ந்து பேசினார்கள். என் ஒவ்வொரு சிறிய மற்றும் பெரிய தேவையையும் கவனித்துக் கொண்டார்கள். பல நேரங்களில் நான் அமைதியாக அமர்ந்து, மனிதர்கள் தவறு செய்வது இயல்புதான், ஆனால் அவர்கள் தங்கள் தவறை நிஜமாகவே உணர்ந்துவிட்டால் உறவுகள் மீண்டும் இணைய முடியும் என்று சிந்திப்பேன். இன்று இத்தனை வலிகளை சகித்த பிறகு இறுதியாக என் குடும்பம் மீண்டும் ஒன்றாக இணைந்துவிட்டது. இப்போது என் வாழ்க்கை நிஜமாகவே நிம்மதியாக கழிந்து கொண்டிருக்கிறது. நண்பர்களே, எங்கள் கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். கதை பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள். சேனலுக்கு புதியவராக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் அடுத்த அப்டேட் உங்களுக்கு மிக விரைவில் கிடைக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐகானை கண்டிப்பாக அழுத்துங்கள்.